அனைவருக்கும் வணக்கம். மிக மிகவும் நன்றி மணி முகுந்த பிரபு என்னை அஹ், வரவேற்பதில். உங்களுடைய திருவாயால, அஹ், உங்களுடைய கருணையினால, அது மட்டும் இல்லாம இங்க விஸ்வேஸ்வரி மாதாஜிக்கும் மிகவும் நன்றி. எனக்கு குருவை பற்றி பேசுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்காக. நான் நிறைய இங்கிலீஷ்ல தான் என்னுடைய கிளாஸஸ். அதனால என்னுடைய வகுப்புகள், நான் தமிழும் வகுப்பு எடுப்பேன், இங்கிலீஷ்ல தான் ஆனா நிறைய என்னுடைய வகுப்புகள். அதனால ஆங்கிலத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன 2 3 வார்த்தைகள் உபயோகித்தா மன்னித்து விடுங்கள். முதல்லயே சொல்லிடுறேன். எல்லாவரையும் நான் கரம் கூப்பி வரவேற்கிறேன். முதலில் குரு வந்தனம். नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिन्निति नामिने नमाचार्यपदाय निताय कृपाप्रदायिने गौरकातदामताय नगरग्रामतारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे मंगलाचरण। ॐ अज्ञानन्दमिरन्दस्य ज्ञानज्ञानशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं शाक्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त काञ्चन गौरंगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरि ओम तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। இங்க இருக்கும் வரிஷ்ட பக்தர் அனைவருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பஞ்சாங்க பிரணாமங்கள். உங்கள் எல்லாருடைய அனுமதியோடு குரு தேவரின் கருணையை பற்றி இன்று நாம் பேச போகிறோம். குருதேவர் நேத்து கூட பிரேம பத்மினி மாதாஜி எப்படி குருதேவர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குருதேவர் பகவானின் கருணையின் பிரதிநிதி, அவருடைய கருணையுடைய வெளிப்பாடு. அதுதான் குருதேவர். நம்ம குருதேவரை பத்தி நாம நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 17வது அத்தியாயம் 27வது பதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியம் மாம் விஜானியம். பகவான் சொல்றார், ஒருத்தர் நான் தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவருடைய பிரதிநிதி தானே. எப்படி ஒரு ராஜாவோ ராணியோ எல்லா இடத்துக்கும் வர்றது கிடையாது. ஆனா அவங்க பிரதிநிதி வரும்போது நாம அவங்களை எப்படி நாம நடத்துவோம்? பகவானை நடத்துவதை போல நாம அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் செய்வோம் இல்லையா? அது போல குருதேவர் பகவானின் கருணை வடிவம், பிரதிநிதி என்பதை நாம் பார்க்கலாம். நாம பார்க்கலாம். குருதேவர் பகவான் பகவான் எப்படி நமக்கு கருணை கொடுக்கிறார் அப்படின்னா, குரு மூலமாக கருணை கொடுக்கிறார். நம்ம பகவானை பார்க்க முடியுமா? எல்லாரும் பகவானை பார்க்குற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா? ரொம்ப அதை சொல்றார். பகவானை பார்க்கறதுக்கு எப்படி நீங்க படிக்கிறதுக்கு ஒரு பௌதிக படிப்புக்கு கூட நாம தகுதி, ஒரு லாயர் ஆகணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பட்டம் நாம் வாங்க வேண்டும். அது போல பகவானை பார்க்க வேண்டும் அப்படின்னா கூட நமக்கு தகுதி இருக்க வேண்டும். நம்ம சுத்த பக்தி செய்ய வேண்டும். பக்தியில் பல விதங்கள் இருக்கிறது. நீங்க எல்லாம் சாஸ்திரம் மூலமா அது தெரிந்து கொள்ளலாம். அதுல சுத்த பக்தியை
நாம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரிய ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் நமக்கு சொல்றார். அவரு பக்தி ரசாமிருத சிந்து புத்தகத்துல எப்படி சுத்த பக்தினா என்ன, அதை எப்படி செய்யணுங்கிறதை கூட நமக்கு சொல்றார். அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் ஆனுகூல்யேன கிருஷ்ணானு சேவனம் பக்தி ருச்சதே. பக்தி சுத்தமாக, அதனுடைய விளக்கம் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்றார். பக்தியில எந்த எதிர்பார்ப்பு, சுத்த பக்தினா என்ன, எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. பகவானை திருப்திப்படுத்துவது மாத்திரமே நமக்கு இருக்க வேண்டும். ஆணுகூலியனை எந்நேரமும் தொடர்ந்து நாம பகவத் பக்தி நாம செய்ய வேண்டும். சோ பகவானுடைய கிருபை தான் குருதேவர். பகவானுடைய கருணை நமக்கு குருவின் மூலமாக கிடைக்கிறது. கிருஷ்ணரின் கருணை நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, அது குருவின் மூலம். குரு கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் குருவை கொடுக்கிறார், குரு கிருஷ்ணரை கொடுக்கிறார். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவத்தை. தயவு செய்து விண்ணப்பிக்கிறேன், உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணிடுங்க. ஏன்னா நடுவுல எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்கும் இல்லையா, அதனால. குருதேவருடைய கருணை கிருஷ்ணரை நமக்கு கொடுப்பது. பிருஹத் பாவதாமிரதத்துல சனாதன கோஸ்வாமி பிரபுபாத் எழுதிய ஒரு புத்தகம். அதுல நாம பார்க்கலாம், கோபகுமாரர் அப்படின்னு ஒரு கோபர். அவர் பகவானை தேடி போகிறார். 2வது வால்யூம்ல நாம பார்க்கலாம், கிருஷ்ணர் கேட்கிறார், நீ நான் ரொம்ப நாள் அவரை பார்க்க போகும்போது, நாராயணரை பார்க்கும்போது நாராயணர் சொல்றார், ரொம்ப நாள் உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன், நீ வரவே கிடையாது. நானும் வருவேன்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்தேன், நீ வரவே கிடையாது. அதனால நான் உன்னுடைய குருவாக உன்னை திருப்பி கொண்டு வர்றதுக்காக பிரயத்தனத்துல இறங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ பகவான் குருவின் மூலமாக அவருடைய கருணையை தருகிறார். குரு பகவானை தந்து, பகவானை எப்படி நாம் அடைய முடியும் அப்படின்னா, நாமெல்லாம் சுத்தம் கிடையாது. குருவின் மூலமாக, அந்த தொடர்பின் மூலமாக, ஆச்சாரிய பரம்பரையின் மூலமாக நாம பகவானை அடைய முடியும். இப்போ நாம எல்லாரும் ஹரிநாமம் ஜபிக்கிறோம். பிரபுபாத நமக்கு சொன்னது ஹரிநாமம் ஜபிக்க வேண்டும். அப்போ நம்ம ஜபிக்கும் போது, நம்ம நாமம் ஜபிக்கும் போது சுத்தமா இருக்குமா என்ன? அதுல நிறைய தப்புகள் நாம் செய்வோம். அதனாலதான் நாம பஞ்ச தத்துவ மந்திரத்தை சொல்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌர பக்தவந்த, இதை சொல்லி நாம ஹரிநாமத்தை ஜபிக்கிறோம். அப்போ அந்த நாமம் ஜபிக்கும் போது என்ன தவறுகள் இருக்கிறதோ அதை சுத்தப்படுத்தி நமக்கு அதை பஞ்சதத்துவர்கள் அவங்க கருணையை நமக்கு தராங்க. அது போலவே குருதேவர் பகவானை அடைவதில், பக்தி தருவதில் அவர் நமக்கு கருணை கொடுக்கிறார். அவருடைய கருணை இல்லைன்னா, குருதேவனுடைய கருணை இல்லைன்னா பகவான் நமக்கு எப்படி கிடைப்பார்? அதை நாம உணர வேண்டும். நாம சைத்தன்ய சரிதாமிருதம் மத்திய காண்டத்துல 19வது அத்தியாயம் 151வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலதா பீஜா. குருவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு பக்தி என்னும் அந்த கிரீப்பருக்கு தமிழ்ல நமக்கு கிடைக்கும். சோ அதை நாம பார்க்கலாம் சாஸ்திரம் மூலமாக. கிருஷ்ணர் குருவாகவே நமக்கு அவருடைய கருணையை தரார். குரு கிருஷ்ணரை அடைவதில் அவருடைய கருணையை நமக்கு தருகிறார். சரிங்க, நீங்க கருணை கிடைக்கணும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழி சொல்லுங்க அப்படின்னா, நான் சொல்லல. பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றார், 4ஆம் அத்தியாயத்துல 34வது ஸ்லோகத்துல, தத்விதி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின சத்வதர்ஷினஹ. ஆன்மீக குரு நாம அவரை அணுகி உண்மையை நாம அறிய நாம முயற்சி பண்ண வேணும். அப்போ எப்படி நாம அவரை அணுகணும் அப்படின்னா, நாம பணிவோடு அவர்கிட்ட விசாரிக்க வேண்டும். அவருக்கு சேவை செய்ய வேண்டும். ஆத்ம ஞானம் பெற்ற ஆன்மாக்கள் நமக்கு ஞானத்தை வழங்க முடியும். ஏன் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே உண்மையை கண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களால நமக்கு தர முடியும். சோ அதனால குரு ஏற்கனவே அவர் உண்மை அறிந்தவர், ஆன்மீகம் அறிந்தவர். நாம காலங்கத்தால நாம
பாடுறோம் இல்லையா? அதுல நம்ம பாடுறோம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய வந்தனங்கள்ல பிரார்த்தனைகள்ல யஷ பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷ பிரசாதான் நகரி கூட்டோபி தியாயான் சுவாம் தஸ்ய யசஸ்ரீ சந்தியா வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். குரு வந்து அவர் வந்து திருப்தி ஆயிட்டார் அப்படின்னா அவர் வந்து நமக்கு பக்தி தந்து விடுவார். குருவை திருப்திப்படுத்த வேண்டும். அதை வந்து ஏற்கனவே நான் பகவத்கீதையோட ஸ்லோகம் சொல்லிட்டேன். ஸோ அவரை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னா அவருக்கு சேவை செய்து அவருடைய உபதேசங்கள்ல வழி நடந்து நாம வந்து உண்மையாக இருந்து பின்பற்றி நாம வந்து சேர்ந்தோம்னா குரு வந்து திருப்தி அடைவார். இந்த யஷ்ய பிரசாதாத் நாம பார்க்கலாம். குரு வந்து திருப்தி அடைந்தால் கிருஷ்ணர் திருப்தி அடைவார். நாம காலங்கத்தால ராதாகிருஷ்ணர் பாட்டு பாடுறது இல்ல. நாம குருவுடைய பிரார்த்தனைகள் தான் காலையில நாம குருவாஷ்டகம் ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் தந்த குருவாஷ்டகத்தை தான் நாம் பாடுகிறோம். ஏன்னா ராதாகிருஷ்ணர் குரு வந்து சந்தோஷமாக திருப்தி ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து திருப்தி ஆயிடுவாங்க. அதுதான் நாம காலையில நாம பார்க்கலாம். எல்லா தேவர்களையும் வந்து குரு தான் வந்து பிரதிநிதி. எல்லா தேவர்களும் பிரதிநிதி குரு. அதனால குரு திருப்தி அடைந்தா பகவானும் திருப்தி அடைந்து விடுவார் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிரார்த்தனை நாம மங்கள ஆரத்தியில காலங்கத்தால நாம தொடங்கும் நாளில் நாம பிரார்த்திக்கிறோம். ஏன்னா கிருஷ்ண உணர்வை வந்து நாமளா வந்து நமக்கு கிடைக்காது. நாம அத்தனை தூய்மையானவர்கள் கிடையாது. நமக்கு வந்து நம்மை வழி நடத்துபவர் குரு. அவர் வந்து நமக்கு கிருஷ்ண உணர்வில் உயர்த்த அவரு வாய்ப்பு தருகிறார். அதனால 3 வேளையும் 3 சந்தியிலும் நாம வந்து அவர்களை மரியாதையோடு வணக்கம் செலுத்தி பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நாம இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அவர் குருவினுடைய கருணை கண்டிப்பாக ஒருவருக்கு தேவை. இதுல வந்து நான் வந்து குருவை பத்தி நம்ம குருவை வந்து குரு மகாராஜ் அப்படி நமக்கு குரு எல்லாருக்கும் குரு என்று ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அவரை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா குரு மகாராஜ் அப்படின்னு தான் கூப்பிடணும். நான் வந்து இதுல மிடில் ஈஸ்ட்ல தான் வந்து ரொம்ப கல்ஃப்ல தான் வந்து 21 வருடம் வாழ்ந்தேன். அப்ப நான் இங்க சேவைக்கு வரும்போது கூட 2010லேருந்து நான் வந்து மாயப்பூர் இன்ஸ்டிடியூட்ல வந்து நான் வந்து ஆன்லைன்ல சேவை செய்து கொண்டிருக்கிறேன். ஃபுல்லா பக்தி சாஸ்திரங்கள் மற்ற கோர்ஸ் எல்லாம் நான் நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு வந்து குருவினுடைய கருணை தான். நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடு. தமிழ் பேசுறவங்களுக்கு வங்காள மொழி வந்து என்ன தெரியும்? எங்க வீட்டுக்காரர் 2003ல நாங்க 4ல நாங்க மாயப்பூர் வந்தோம். முதல்ல நாங்க வந்தது புருஷோத்தம மாசத்துல தான் நாங்க வந்தோம். வந்துட்டு போம்போது அப்பவே வந்து எங்க வீட்டுக்காரர், என் பொண்ணு அவங்களுக்கெல்லாம் மாயப்பூர் ரொம்ப பிடிச்சு போயிட்டது. இதுதான் வந்து எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இங்க வந்து இவரு எங்க வீட்ல வந்து அவர் நிலம் கூட வாங்கிட்டார். வாங்கிட்டு இங்க வந்து வீடு கட்டி நம்ம வந்து இங்க தங்கி பகவானுக்கு சேவை செய்யணும் நித்தியமாக முழு நேரமும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு. ஆனா அவர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தார். அதனால நான் அங்க போயிட்டேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா குரு மகாராஜா முதல்ல நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அப்போ வந்து நிறைய பக்த குழாம் வந்து கிடையாது. இன்னொன்னு பக்தியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம அப்பதான் ஆரம்ப நிலை. ஆ ஒரு வீடுகள்ல தான் வந்து அங்க நடக்கும். அப்போ இங்க மாரி கிடையாது. அவர பார்க்கறது கஷ்டம், பக்கத்துல போறது கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. நான் சன்னியாசிய வந்து அ எப்படி வந்து கூப்பிடணும்னு எனக்கு தெரியாது அப்போ. அ அவர வந்து நெறைய பேருக்கு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அவர்கிட்ட நான் சொல்றேன், "பிரபு, இந்த மாதாஜிஸ் எல்லாம் உங்கள பார்க்க வந்திருக்காங்க." அப்படின்னு சொன்னோனே, அவரு இப்டி திருப்பி என்ன பார்த்தார். பார்த்துட்டு, "நான் பிரபு கிடையாது. நான் மகாராஜ்" அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட குரு வந்து நமக்கு கற்பிக்கிறார். அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலயும் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் வந்து சொல்லிக் குடுத்தார். எத்தனை கருணைன்னா, அவர் வந்து கோவப்படல, எதுவும் இல்ல. பொறுமையா சொன்னார். நான் வந்து மகாராஜ். அப்புறம் அவர்கிட்ட வந்து அ நான் வந்து அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னுடைய சிக்ஷா குரு வந்து இவரு தான் வந்து குருதேவ் அப்படின்னோனே, நான் வந்து குருவுக்காக ரொம்ப காலங்கள் தேடிக் கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில குரு கிட்ட கண்டிப்பா தீட்சை வாங்கணும். அப்ப போய் அவர் கால் கால் கிட்ட போய் உட்கார்ந்து, அ குருதேவர் அப்போ வந்து அ
குருதேவே குருதேவான்னு கூப்பிட மாட்டேன். இல்ல குரு மகாராஜ்ன்னு எனக்கு கூப்பிட தெரியாது. மகாராஜ்ன்னு அவர் சொல்லிக் குடுத்தார். அதனால அவர்கிட்ட போய் மகாராஜ் எனக்கு வந்து தீட்சை வேணும் உங்ககிட்டேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2001ல. அ அவர வந்து நான் இங்க கிருஷ்ண உணர்வுல வந்தேன். அவர நான் 2002ல 1லயே நான் பார்த்துட்டேன் அவர. அ நான் கிருஷ்ண உணர்வுக்கு வந்து 1 மாசத்திலேயே அவர வந்து நான் பார்த்துட்டேன். அப்ப வந்து அவர் வந்து சொன்னாரு, "இதுக்கு வந்து ஒரு இது இருக்கு, சிஸ்டம் இருக்கு. முதல்ல வந்து நீ வந்து என்கிட்ட இருந்து வந்து ஆஸ்பைரிங் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் குடுக்கணும். அதுக்கப்புறம் ஷெல்டர் ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அது முடிஞ்சுட்டு தான் வந்து தீட்சை." அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோனே எனக்கு அழுக வந்துட்டு. பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அவர் முன்னாடி அழல, வந்து உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டேன். அப்ப எங்க சிக்ஷா குரு சொன்னார், "எல்லா பொறுமை வந்து கண்டிப்பாக ஒரு பக்தியில ஈடுபடுறவங்களுக்கு பொறுமை வேண்டும். நடக்கும்போது நடக்குமாம்மா, கவலைப்படாதே" அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அடுத்த தடவ வரும்போது, அவர் எனக்கு அவருடைய பாத சரணாகதி தந்தார். அதுக்கப்புறமா எனக்கு 3 வருடம் கழித்து தான் வந்து எனக்கு வந்து தீட்சை கிடைத்தது. நான் வந்து பொறுமையா காத்துட்டு இருந்தேன். சரி, ஆனா ஏன்னா அவருடைய கருணை தான். நான் பக்தியில வந்த நான் சிக்ஷா குருவுடைய வகுப்பு தொடங்கின அடுத்த நாளே நான் 16 மாலைகள் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு வாரத்திலேயே வந்து 4 விதிமுறைகளையும் நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். காலையில காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அதே மாரி அப்போ வந்து எங்க வீட்ல வந்து சுத்த சைவம். பிறப்பால் வைஷ்ணவர்கள் எங்க வீட்ல. ஆனா நான் சென்னையில வளர்ந்ததுனால, என்னுடைய ம் நண்பர்கள் குழாம்னால நான் வந்து வெளியில சாப்பிடும்போது, அவங்க குடுத்தாங்கன்னா எது குடுத்தாலும் சாப்ட்டுருவேன். அது என்னலாம் நான் கேட்க மாட்டேன், விசாரிக்க மாட்டேன். ஸோ அதில மாமிசம் கூட நான் சாப்ட்டுருக்கேன். எப்பவும் தினமும் சாப்பிடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. பட் அந்த பழக்கம் எனக்கு இருந்தது. ஆனா நான் வந்து அ நெனச்சுக்கிட்டேன். நான் வந்து இத வந்து விட்டுடணும். ஏன்னா எங்க வீட்ல அது அது வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கு விடணும்? அதெல்லாம் நான் வந்து எனக்கு தெரியாது. ஆனா பகவத்கீதை படிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு புரிந்தது. இத வந்து கண்டிப்பா விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே வாரத்துல வந்து நான் வந்து விட்டுட்டேன். எல்லாமே. அ 4 விதிமுறைகள நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்போ வந்து என் சிக்ஷா குரு கூட சொல்லுவாரு, "10 வருஷம் ஆச்சு. நான் தொடங்கி 10 வருஷம் ஆச்சு. எனக்கு காஃபி விடுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. எப்படி நீ ஒரே வாரத்துல எல்லாம் விட்ட?" அது வந்து குருவினுடைய கருணை தான். பகவானுடைய கருணையும், குருவினுடைய கருணையும் இல்லை என்றால், யாராலயுமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த கருணை வந்து அதுவும் குருவினுடைய கருணை. ஏன்னா பகவான் கருணை தருவது யார்? அப்படின்னா குரு தானே. ஸோ நாம ஒண்ணும் அவ்வளோ சுத்தம் கிடையாது. நீங்க சுத்த பக்தர்கள் இருப்பீங்க. உங்கள பத்தி சொல்ல, என்ன பத்தி சொல்றேன். நம்ம வந்து அவ்வளோ சுத்தம் கிடையாது. நம்மை வழிநடத்துபவர் குருதேவர். ஸோ அவருடைய கருணை எனக்கு வந்து அவருடைய தீட்சை எனக்கு கிடைத்தது. அப்போ தீட்சை கிடைத்த ம் அ மறுநாளே வந்து எனக்கு அவருடைய சமையல் செய்வதற்கான அ இதுவும் கிடைச்சது எனக்கு. மாதாஜி அங்க எங்க யாத்திரை அவங்க சிக்ஷா குருவுடைய மனைவி வந்து என்னை வந்து கிச்சன்ல வந்து கூப்ட்டு, அவங்களுக்கு குருதேவருக்கு அப்போ வந்து பிரெட் ஜாம் அவர் வந்து சாப்பிடுவாரு. ஸோ ஃபுல்லா ஜாம் கம்ப்ளீட்டா எல்லா ஜாமும் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க செய்ய நான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாவே. அப்போ வந்து நாங்க ஃபாரின்ல இருக்கிறதுனால, வெளிநாட்ல இருக்கிறதுனால, மாதாஜியே போய் அ குருதேவருக்கு பரிமாறுவாங்க. ஸோ அவங்க வீட்ல தான் வந்து குருதேவர் இருப்பாரு. ஸோ அதனால அவங்க பரிமாறுவாங்க. அவரு என்ன சாப்பிடுறாரு, அவரு என்ன கேட்கிறாரு எல்லாமே நான் கேட்பேன். கிச்சன்ல எனக்கு முதல்ல வந்து சுத்தப்படுத்துற வேலை, அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக எனக்கு குடுத்தாங்க. அம் நான் எனக்கு தீட்சை அ கெ கிடைத்து நான் வந்து பிரசாத சேவை மத்த சேவைகள் எல்லாமே பண்ணேன். 4 வருடங்கள்ல 2008லயே வந்து எனக்கு வந்து அ நெறைய பிரச்சனைகள் நடந்தது. அதுல வந்து குருதேவருக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து அம் அவருக்கு அம் 2004லயே எனக்கு வந்து அந்த ந அதாவது நெறைய சீனியர் அ மாதாஜிஸ் எல்லாருமே வந்து ஒ நான் சேர்ந்து ஒரு 6 மாசத்திலேயே மீன்ஸ் நான் தீட்சை எடுத்து ஒரு 6 மாசத்திலேயே அவங்களுக்கெல்லாம் நாட்டை விட்டு அவங்க வெளியில போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஸோ அதனால எனக்கு குருதேவருக்கு பர்சனலா அவருக்கு சமைப்பதற்கு அவருடைய பர்சனல் குக்கா எனக்கு வந்து ஹெட்டா போட்டாங்க. தலைமை வகிப்பதுல எனக்கு குடுத்துட்டாங்க. நீங்க பார்த்துக்கோங்க 6 மாசத்திலேயே. நானு தீட்சை எடுத்து 6 மாசத்திலேயே குடுத்துட்டாங்க. நான் தான் எல்லாமே பார்க்க வேண்டியிருந்தது. அப்போ வந்து குருதேவர் வந்து எனக்கு அவங்க வீட்லயே இருந்து தான் நான் குருதேவருக்கு வந்து சேவை பண்ணுவேன். அப்போ வந்து குருதேவர் வந்து நானுன்னு கிடையாது. அவருக்கு சேவை புரியவர் எல்லாருமே அவர மகாராஜ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு தடவ
மாடிப்படி ராத்திரி 12 மணி அவர் பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. மாடிப்படி ஏறி போறாரு. பால் குடுக்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ராத்திரி. ஏன்னா, அவரு நைட்டு சூடான பால் குடிச்சிட்டு தான் தூங்குவாரு. ஸோ, அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அவன் படி ஏறும்போது படியில பாதி படியில நின்னு திரும்பி பார்த்து, நான் வந்து ரொம்பவும் வந்து எனக்கு கஷ்டம் ஆகுது. நீ என்ன மகாராஜன்னு கூப்பிடுற. நான் மகாராஜ் கிடையாது. நான் உன்னுடைய குரு மகாராஜ் அப்டின்னாரு. இன்னைக்கும் நான் அத மறக்க மாட்டேன். ஏன்னா, அப்படி அழுதேன் நான். நான் வந்து அவர கஷ்டப்படுத்திட்டேனே! எவ்ளோ பெரிய ஆத்மா அவரு. அவரை போய் நான் வந்து என்னுடைய குருவை நான் கஷ்டப்படுத்தி விட்டேனே! அப்படின்னு சொல்லி நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அப்ப என்னுடைய இன்னொரு சிக்ஷா குரு வந்து எனக்கு சொன்னார். இது வந்து நமக்கு வந்து பழக்கம் கிடையாது. நாம வந்து பழகுவது கிடையாது இல்லையா? நாம அபியாசம் பண்ண வேணும். பிராக்டிஸ் பண்ணணும். அது பண்ணல, பழகாம எப்படி அது நடக்கும்? தினமும் குரு மகாராஜுக்கு ஃபோட்டோக்கு நம்ம டெய்லி ஆர்த்தி பண்றோம் இல்லையா? டெய்லி ஃபோட்டோவ பார்த்து குரு மகாராஜ், குரு மகாராஜ், குரு மகாராஜ், குரு மகாராஜ்ன்னு சொல்லி பழகுங்க நீங்க எல்லாம். சொல்லி பழகுனீங்கன்னா, கண்டிப்பாக குருவை குரு மகாராஜ் அப்படின்னு தான் நீங்க கூப்பிடுவீங்க. தப்பா கூப்பிட மாட்டீங்க. ஸோ அதிலிருந்து நாங்க பழக ஆரம்பிக்கணும். குரு மகாராஜுடைய கருணை வந்து அதாவது வைஷ்ணவர்கள் எல்லாமே கருணை கடல். நாம எல்லாம் பார்க்கலாம். வாஞ்ச கல்ப தருபியாஷ கிருபா சிந்தூபிய சிந்து என்றால் கடல். அவர்கள் வந்து கருணை கடல்கள். அ அத வந்து நாம வந்து நேரா கண்கூட வகை நம்ம குரு மூலமாக நாம பார்க்கலாம். அவர் வந்து அத்தனை கருணை வந்து தந்தார். சமைக்கிறதுல கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவ வந்து அவருக்கு வந்து சமைக்க ஆரம்பிக்கும்போது, அவருக்கு வந்து ரொட்டி வந்து சமைக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து அ சென்னையில பிறந்து வளர்ந்ததுனால, எ ரொட்டி வந்து எங்க வீட்ல வந்து உடம்பு சரியில்லன்னா மட்டும் தான் ரொட்டி சாப்பிடுவாங்க. அப்போ மட்டும் தான் ரொட்டி அதுவும் வீட்லலாம் செய்ய மாட்டாங்க. வெளில வாங்கிட்டு வந்துருவாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் தானே அப்படின்னு அந்த சமயத்துக்கு மாத்திரம் தான். இப்போ ரொட்டி செய்யணும்னா, ரொட்டி எப்படி செய்யணும்? அதெல்லாம் எல்லாமே நாமளே செய்து குடுக்க வேண்டியது. அ ஓவன் மேல எனக்கு நாட்டமே கிடையாது. அதனால அ ஏன்னா ஓவன்ல சூடு பண்றது மைக்ரோவேவ் ஓவன் அப்போ வந்து புதுசா வந்திருந்தது. அது சூடு பண்றதுலாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி அடுப்புல சமைக்கணுங்கிறது தான் என்னுடைய எனக்கு என்னை வளர்த்த விதம். ஏன்னா 8 வயசுலேருந்தே எனக்கு சமையல் சொல்லிக் குடுத்துட்டாங்க எங்க வீட்ல. ஸோ, அதனால என்னை வளர்த்த விதம் அப்படி. அதனால எனக்கு வந்து ஓவன் மேல ஈடுபாடு கிடையாது. ஆனா குருவுக்கு ரொட்டி செய்யணும்னா ஓவன் வேணும். ஓவன் இல்லாம எப்படி ரொட்டி செய்ய முடியும்? உடனே நானு அப்போ கூர்மா பிரபு. சில பிரபுபாதருடைய சிஷ்யர் அவரு. அவர்கிட்ட வந்து அவரு இட்டாலில இருந்தாரு. அவர்கிட்ட நான் இம்மீடியட்டா மெயில் அனுப்பி, "எனக்கு ரொட்டி எப்படி செய்யணும்னு தெரியாது. தயவுசெய்து சொல்லிக் குடுங்க. இங்க கேட்கறாங்க ரொட்டி பண்ண சொல்லி" அப்படின்னு. ஒரே நாள்ல எனக்கு மெயில் வந்துட்டு, ரிப்ளை வந்துட்டு, "முதல் தடவ நான் ரொட்டி பண்றேன். எனக்கு ரொட்டி பண்ணி பழக்கமே கிடையாது. அதையெல்லாம் வச்சு நான் ரொட்டி பண்ணிட்டேன்." அப்போ வந்து குருதேவ் வந்து எங்களுடைய இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் வந்து அ டிராவல் பண்றாரு. அப்போ வந்து என்கிட்ட சொன்னாரு, "சாண்ட்விச் பண்ணு" அப்படின்னாரு. அப்படியே பார்க்குறேன் நான். சாண்ட்விச்சா எப்படி பண்றது? ரொட்டியே நாங்க சாப்பிட மாட்டேன். இதுல சாண்ட்விச் எப்படிய்யா பண்றது? அப்ப நான் சொன்னேன், "வ் ஏன்னா சீனியர் மாதேஜி யாருமே கிடையாது. நான் தான் வந்து தலைமை பொறுப்பு. பிரபுஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியாது." அப்ப நான் சொன்னேன், "எனக்கு தெரியாது குரு மகாராஜ் எப்படி பண்ணணுன்ட்டு." அப்படின்னோனே, குரு மகாராஜ் என்கிட்ட சொல்றார், "ரொட்டிய தயார் பண்ணு, பன்னீர தயார் பண்ணு, ஆ இது வெள்ளரிக்காய் தயார் தக்காளி இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி இதெல்லாம் தயார் பண்ணி வை. நான் வந்து உனக்கு சொல்லி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மதியானத்துக்குள்ள எல்லாம் சரி பண்ணிட்டேன். எல்லாம் தயார் பண்ணி டேபிள் மேல வச்சுட்டேன். வச்சுட்டு குருதேவர் வந்தாரு. வந்தோனே குருதேவர் கிட்ட சொன்னேன். "குருதேவர் எல்லாம் வச்சுட்டேன் டேபிள் மேல" அப்படின்னு. கத்தி எடுத்து ரொட்டிய வெட்டுறாரு. அவரே வெட்டுறாரு. இப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறாரு. பன்னீர வெட்டுறாரு. அப்புறமா வெள்ளரிக்காய தோல் எடுத்து அத வெட்டினார். தக்காளி வெட்டினார். வெட்டி மிளகு பொடி எடுத்து அது மேல போட்டாரு. போட்டு அது எல்லாத்தையும் வச்சு, இப்படி அந்த ரொட்டி மேல இதெல்லாம் வச்சு, அது மேல மறுபடியும் ரொட்டி வச்சு, அது ஒரு பிளாஸ்டிக் ஃபாயில்ல சுத்தி ம பேக் பண்ணி என்கிட்ட காமிக்கிறார். இந்த மாதிரி எனக்கு இத்தன ஸ்லைஸ் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ கருணை பாருங்க. அவருக்கு செஞ்சு தரணும்னு என்ன இருக்கு? சொல்லிக் குடுக்கணும்னு என்ன இருக்கு? அவர வந்து எப்படி சொல்றது? அதாவது எல்லாருக்குமே எல்லாமே கத்துக் குடுத்தாரு. எங்க வீட்டுக்காரர் வந்து பர்ச்சேஸ் தான் அவருக்கு. குருமர என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் வெளியில. அது கூட எப்படி பழம் பெர்ரி வாங்கணும்னு சொன்னா, பெர்ரி கேட்டார். நாங்க வந்து அங்கேருந்து எங்களுக்கு பெர்ரி எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவர் வாங்கிட்டு வந்துட்டார் கடையிலேருந்து. வாங்கிட்டு வந்துட்டு இவர் சாப்பிட்டுட்டு, "இதுதான் பெர்ரியா?" அப்படின்னு. "இதுதான் குரு மகாராஜ் இருந்தது கடையிலன்னு" சொல்ட்டாரு அவரு. அப்போ
குருமாரா யுஎஸ் போயிட்டு திரும்பி வராரு. மிடில் ஈஸ்ட் வந்துட்டு தான் வருவாரு. கல்ஃப் வந்துட்டு தான் வருவாரு. வரும்போது அங்கேருந்து அவர் பெரி எடுத்துட்டு வந்து குடுத்து என்கிட்டயும் அவர்கிட்டயும் குடுத்து, "சாப்பிடுங்க. இத சாப்பிடுங்க. 1 பீஸ் எடுத்து சாப்பிடுங்கன்னு." சாப்பிட்டா அவ்ளோ இனிப்பா, அவ்ளோ நல்லா இருக்கு. இங்க நாங்க சாப்பிட்ட பெர்ரி வந்து புளிப்பா வாயிலே வைக்கவே விளங்கல. அப்படி இருந்தது. அப்ப நாங்க சொன்னோம், "குரு மகாராஜா எங்களுக்கு புரியுது. இந்த பெர்ரி எவ்ளோ அழகா நல்லா இருக்குன்னு. இது யுஎஸ் பெர்ரிஸ். இதுதான் வாங்கணும். இனிமேல் பார்த்து வாங்குங்க." அப்படின்னு சொன்னாரு. அப்போ சொல்லி தரார். அதே மாரி சந்தேஷ். இதுல வங்காளத்துல வந்து சந்தேஷ் வந்து ரொம்ப வந்து அ சாப்பாடுல வந்து அது ஒரு இனிப்பு. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா, நான் அதுக்கப்புறம் தான் நெறைய வந்து நான் கத்துக்கிட்டேன். தலைமை பொறுப்புல இருக்கும்போது. ஏன்னா குரு மகாராஜே சொல்லுவாரு. இது வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்லுவாரு. அப்ப நான் சந்தேஷ் ஒரு மாதாஜி செஞ்சு குடுத்தாங்க. அப்படியே குடுத்துட்டேன். அப்படியே பரிமாறும்போது குடுத்துட்டோம். அவர் வந்து கேட்டாரு, "இது சந்தேஷா?" அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், "எனக்கு தெரியாது குரு மகாராஜ். நான் சாப்பிட்டது கிடையாது சந்தேஷ். அதனால இதுதான் சந்தேஷ் எனக்கு தெரிஞ்சு மாதாஜி செஞ்சு குடுத்தாங்க. நான் உங்களுக்கு குடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ யுகேலேருந்து அவரு வரும்போது எனக்கு வந்து சந்தேஷ் எடுத்துட்டு வந்து ஒரு டப்பா ஃபுல்லா சந்தேஷ். அந்த சந்தேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அதில அப்போ ஒரு மாதாஜி, ரஷ்யன் மாதாஜி 85 வயசுல அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதாஜி அவ்ளோ ஒரு அழகான ஒரு படம் வந்து அதில வந்து வரைவாங்க மாதாஜி. ரொம்ப அழகா அதுல வந்து படம் ஒவ்வொரு சந்தேஷம் ஒவ்வொரு படம் அந்த மாதாஜி வரைஞ்சிருக்காங்க. வரைந்து அத வந்து அத அது அவ்ளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கே. "அத வந்து சாப்பிட்டு பார்" அப்படின்னாரு. அதுவும் அதே மாரி சாப்பிட்டோனே எனக்கு தெரிஞ்சது. ஓ! இதுதான் உண்மையான சந்தேஷ் அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் வந்து நான் வந்து பௌதீகமா சொல்றேன். சாப்பாட்டு விஷயத்துல கத்து குடுக்குறது மாத்திரம் கிடையாது. ஆன்மீகமாகவுமே அவர் வந்து சொல்வாரு, "நான் வந்திருக்கேன். எல்லாரும் போய் கிச்சன்ல உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் வரும்போது என்னுடைய வகுப்ப நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்கணும் நான் என்ன சொல்றேன்னு. அதுக்கு தான் நான் இங்க வரேன். உங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி வழிநடத்துவது தான் என்னுடைய கடமை. நான் உங்கள கிருஷ்ணர் கிட்ட கூட்டிட்டு போணும். அதுக்கு நீங்க என்னுடைய ரதத்த புடிச்சா தானே நீங்க என்னோட வர முடியும். அதனால நீங்க நான் நான் இருக்கும்போது, நான் வகுப்பு நடத்தும்போது, உட்கார்ந்து எனக்கு சேவை பண்றேன்னு உள்ள உட்காரக்கூடாது. எல்லாரும் இங்க வந்து இருக்கணும். அப்படிங்கிறத கூட எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாரு. நெறைய விஷயங்கள். எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ம் குருவோட எப்படி குருவ வந்து எப்படி மதிக்கணும்? சன்னியாசிகள எப்படி மதிக்கணும்? ஏன்னா, குரு மகாராஜ் வந்திருக்கும்போது, ஒ ஒரு 2 சன்னியாசிஸ் வந்திருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப எல்லாரும் குரு மகாராஜ தான் முதல்ல பார்க்குறாங்க. அவருக்கு தான் வணக்கம் செலுத்துறாங்க. அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. குருதேவர் சொன்னாரு, "முதல்ல அவங்களுக்கு வணக்கம் அ வந்தனம் குடுத்து தான் எனக்கு குடுக்கணும். மரியாதை நமக்கு வந்து ஒழுங்கா செய்யணும்." அப்படின்னு. இந்த மாரி ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து அவர் வந்து கத்துக் குடுத்தாரு. அப்ப வந்து நெறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து வீடியோஸ் இருக்கு. இப்போ இன்டர்நெட்டு அ ப எவ்வளவோ வந்துருச்சு. ஆனா, அப்ப அந்த மாரிலாம் கிடையாது. சொல்லிக் குடுக்குறவங்கலாம் யாரும் கிடையாது எங்களுக்கு. அவரே வந்து எல்லாவற்றையும் சொல்லிக் குடுத்தார். அத்தனை கருணை நிறைந்தவர் குருதேவர். நாம வந்து பார்க்கலாம். குருவ வந்து இப்படி அ கிருஷ்ணர் நமக்கு எப்படி கிடைப்பார் அப்படின்னா, குருவ வந்து நாம் திருப்திப்படுத்தினா, கிருஷ்ணர் நமக்கு கண்டிப்பாக கிடைப்பார். நம்மள வந்து இந்த அஞ்ஞானத்த கடல்லேருந்து நம்மள எடுத்து, நாம இந்த பௌதீக பற்றுதல்ல சங்கிலியிலேருந்து நம்மள விடுவித்து, நம்மள ஆன்மீகத்துல நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நம்மளை மூழ்கடிக்க கூடிய கருணை உடையவர் குருதேவர். நமக்கு பக்தி தருபவர், தூய பக்தி தருபவர் நம்மளுடைய குருதேவர். அதனால நமக்கு வந்து பக்தி மாத்திரம் கிடையாது. நமக்கு ஆன்மீக பாதுகாப்பையும் தருபவர் நம்மளுடைய குருதேவர். நம்ம அதனால தான் நம்ம குரு வந்தனால நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ குரு சரணா பத்மா கேவல பகதி சத்மா. பக்தி யார் தரா அப்படின்னா, குருதேவருடைய பாத கமலங்களை நாம் பற்றி வணங்கும்போது நமக்கு பக்தி நமக்கு கிடைக்கும். அந்த பாத கமங்கள் தாமரை பாத கமலங்கள். நாம வந்து பகவானுடைய பாதத்தையும் தாமரைக்கு ஒப்பிடுவோம். அதுபோல குருதேவருடைய பாதங்கள் கூட தாமரை பாத கமலங்கள். ஆ ஆயுர்வேத சாஸ்திரத்துல நாம பார்க்கலாம். அம் இருப்பதிலேயே உயர்ந்த தேன் வந்து பத்மா தேன். அதாவது தாமரையுடைய தேன் வந்து உயர்ந்தது. கண்ல ஏதாவது
நோய் வந்தா கூட அந்த தாமரை தேனை எடுத்து கண்ல வந்து நாம தடவிக்கிட்டோம்னா, அந்த நோயெல்லாம் சரியா போயிடும். அதுபோல தாமரை பாதங்களான குருதேவரின் பாதங்களை நாம் பற்றி கொண்டோமேயானால், நமக்கு கண்டிப்பாக கிருஷ்ணரின் தூய பக்தி கிடைத்து, நாம் இந்த சம்சார சாகரத்துல இருந்து விடுபடுவோம். ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய பிரார்த்தனைகள் நம்ம அதையும் நாம காலையில பாடுறது தானே. संसारदावा नललितलोका त्रणयकारुण्या கனகநாத்வம். நாம பார்க்கலாம். அ அதாவது வனத்துல தீ பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? வனத்துல காடுல தீ பட்டுச்சுன்னா, அத அணைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. தண்ணி வச்சு அப்படி டக்குன்னு அணைச்சிட முடியுமா என்ன? மழை பொழிந்து அதை அணைக்க முடியுமே தவிர, சாதாரணமாக அணைக்க முடியாது. அதுபோல இந்த சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கும் ஜீவாத்மாக்களை காப்பாற்றுவது யார் அப்படின்னா குருதேவர் தான். அவருடைய கருணை தான். அவரை வந்து நாம பிரார்த்தித்து, நாம அவருடைய கருணைக்காக வேண்டி நிற்பது மாத்திரம் இல்லை. பக்தி தொண்டிலை நாம ஈடுபடுத்திக் கொண்டு, அவர் என்னென்னலாம் உபதேசம் பண்ணாரோ, அதெல்லாம் அதுபடி நாம வழி நடக்கணும். நாம வந்து பார்க்கலாம். குருதேவர் வந்து எல்லா சமயமும் நம்மளோட இருக்கிற கிடையாது. இப்ப மாயாப்பூர்ல குருதேவர் கிடையாது. குருதேவர் இப்ப டெல்லியில இருக்கார். டெல்லி போயிருக்காரு. பக்கத்துல எந்நேரமும் எல்லாருக்கும், நீங்க என்னங்க மாயாப்பூர்ல இருக்கீங்க? எல்லா சமயமும் அவர் வந்து உடலால வந்து அவர் நம்மளோட இல்ல. அதுக்காக குருதேவர் இல்லையா? அவருடைய அ அவர் இருப்பது இல்லாமல் போகிறதா? அப்படின்னா, நாம எல்லாரும் உணரணும். குருதேவர் நமக்கு சொல்லுது. பிரபுபாதர் அவருடைய புத்தகங்களில் வாழ்கிறார். அவருடைய உபதேசங்களில் இருக்கிறார். அதுபோல தான் நம்மளுடைய குருவும் அவருடைய உபதேசங்களில், அவருடைய வழிநடத்தலில் இருக்கிறார். எல்லா சமயமும், எல்லா நேரத்திலும் குரு நம்மோட இருக்கிறார். இல்லாமலா கிடையாது. நாம அத உணரணும். அதன்படி நாம வழி நடக்கணும். நாம பின்பற்றினோமே ஆனால், கண்டிப்பாக பத்ம மதுவை போல நமக்கு வந்து நம்ம இந்த பௌதிக கஷ்டத்துல போய் இருக்கிற நோயிலிருந்து நம்மள விடுவிச்சு, குரு வந்து நம்மள கண்டிப்பாக வழி நடத்துவார். அம் இன்னொரு இது என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, நான் குருவுக்கு சேவை பண்ணும்போது, என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு. அப்ப 7 வயசு தான். அ நான் எங்க சிஷ்யா குரு வீட்ல தான் குரு தங்கியிருப்பாரு. அதனால நாங்க அங்க தான் இருந்து அவருக்கு எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஒரு தடவ குருதேவர் வந்து பெல் அடிக்கிறாங்க யாரோ. நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் சொன்னேன் என் பாப்பா கிட்ட, "போய் கதவு திற பாப்பா" அப்படின்னு. அவ போய் கதவு திறந்தா. கதவு திறந்தா குருதேவர் பெல் அடிச்சிட்டு இருக்காரு. உடனே இவ ஓட ஆரம்பிச்சுட்டா. குருதேவர் வந்துட்டாரு, வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரும் ஓட ஆரம்பிச்சுட்டாரு பின்னாடி. அவர் பின்னாடி ஓடி அப்ப பெரிய அப்ப நான் அவருக்கு வந்து நடப்பாரு எல்லாம் செய்வாரு. பெரிய தண்டம் வச்சிருப்பாரு கையில. வாக்கிங் ஸ்டிக் மாரி. அப்போ "எங்க ஓடுற நீ? எங்க ஓடுற? நில்லு. உனக்கு நான் கருணை குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டத்த தான் தலையில வச்சாரு. இன்னைக்கும் என் பொண்ணு வந்து மறக்க மாட்டா அத. அதே மாரி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இவ பக்கத்துல போய் நின்னுட்டு, "என்ன பண்றாரு இவரு?" அப்படின்னா, "இங்க வா. உனக்கு வந்து நான் கருணை குடுக்கணும்." அப்பவும் அவர் கருணை குடுத்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து கருணா சாகரம். அவர் வந்து கருணை கடல். அ எவ்ளோ கருணை என்றால் அவரே சொல்றார், "குருவின் கருணை இல்லாமல் எதுவுமே ஒருவர் செய்ய முடியாது வாழ்க்கையில்." ஸோ நம்ம ஒரு சிஷ்யராக நாம அவர் வழிநடத்துதலில் அதை பின்பற்றினோமேயானால், கண்டிப்பாக நமக்கு பக்தி கிடைக்க அவங்க வந்து நமக்கு விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்றார். குருதேவர் திருப்தியானா கண்டிப்பா நமக்கு பக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பிரபுபாதே வந்து நமக்கு சொல்றாரு. ஸோ அத வந்து நாம உணர்ந்து, அதனால அவருடைய பாதுகாப்பின் கீழ நாம விடாம சுத்த பக்தியை அடைய வேண்டும். நாம சுத்த பக்தர்களாக ஆக வேண்டும். அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் உபதேசாமிர்தத்திலயும், ஆ பக்தி ரசாமிர்த சிந்துவிலயும் ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் நமக்கு எல்லாம் வழி சொல்லியிருக்கார். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் இந்த அபராதம்லாம் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறார். யாரு வேணா சுத்த பக்தர் ஆகலாம். ஆனா நாம அத ரொம்பவும் தீவிரமாக, நாம உற்சாகமாக நம்மளுடைய வாழ்க்கையில கடைப்பிடித்து, நம்மளுடைய தகுதியை நாம உயர்த்திக் கொள்ள வேண்டும். நாம சுத்த பக்தராகி, நாம பகவத் பாதத்துல இந்த ஜென்மத்தில ஏங்க இன்னொரு ஜென்மம் இருக்கிற படுற கஷ்டம் போறாதா? இந்த ஜென்மத்திலேயே நாம பகவத் பக்தியில நம்மளை ஈடுபடுத்தி, நாம வந்து ப பகவான் கிட்ட போய் நாம சரணடைந்து, நாம வந்து எல்லாம் செய்ய வேண்டும். அதனால தான் ஆச்சாரியர் நரோத்தம் தாஸ் தாக்கூர், விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இவங்க எல்லாருமே வந்து நமக்காக வந்து அவங்க பக்திவினோத் தாக்கூர் கூட பாடியிருக்காரு.
வைஷ்ணவ ஓஹே வைஷ்ணவ தாக்கூரா தொயார சாகரா. எப்படி வைஷ்ணவர்கள் வந்து தயார சாகரா, அதாவது கருணை கடல்கள் அப்படிங்கிறதையும் சில பக்திவினோத் தாக்கூர் நம்ம ஆச்சாரிய பிரபுபாத் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம குரு வந்து கருணையின் கடல். அந்த கருணையின் கடலை நாம் பின்பற்றி வழி நடந்து நாம வந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்து பக்தியில நம்மளை நாம் ஈடுபடுத்திக் கொண்டு நாம வந்து உன்னிப்பாக எல்லாமே செய்தோமே ஆனால், இப்ப நம்ம குரு என்ன சொல்றாரு, பிரபுபாத் என்ன சொன்னாரோ அதுதான் சொல்றாரு. இதெல்லாம் பண்ணணும். ஒரு குருவினுடைய கடமை சிஷ்யர்களை வந்து கரையேற்றுவதுதான். அத வந்து நான் செய்வேன். அதுக்கு வந்து நம்மளும் முயற்சி எடுக்கணும். அவர் மட்டும் செய்ய முடியுமா? நான் வந்து 100 மார்க் பரீட்சையில வந்து நான் வந்து எடுக்கணும். கிருஷ்ணர் வந்து கருணை குடுப்பார். ஆனா நான் படிக்காம போய் பேப்பர்ல உட்காருவேனா? நடக்குமா? மொத்தமா எவ்ளோ அ சிறப்பா நாம படித்து நாம வந்து நம்மள வந்து ஈடுபடுத்திக்கிறோமோ, அத செய்து நாம போய் நம்ம மொத்தமும் நம்மளுடைய முயற்சியில அதுல குடுத்தோம்னா 100 என்னங்க அதுக்கு மேலயே நாம வாங்குவோம். ஸோ பக்தியில கூட அதுதான். நாம வந்து எவ்வளவு வந்து நம்மளை வந்து ஈடுபடுத்தி நாம செய்றோமோ, அப்போ வந்து குரு வந்து அதுக்கேத்த மாதிரி நமக்கு அவர் வந்து எல்லாம் நம்மளை வழிநடத்தி போவார். இன்னைக்குமே நாம பார்க்கலாம். இவ்ளோ குரு மகாராஜுக்கு வந்து அ உடல் அளவில நாம வந்து பார்க்கலாம். ரொம்பவும் கஷ்டம் நினைக்கிறேன். நாம நினைக்கிறோம், அவருடையது வந்து ஆன்மீக உடல். நமக்கு வந்து அது தெரியாது. நம்மளுடைய கண்ணுக்கு பௌதீக கண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆமாம் கஷ்டப்படுகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த தடவ அவருடைய வியாச பூஜையில அ கௌடிய மட்லேருந்து வந்திருந்த சன்னியாசிகள்ல ஒரு மகாராஜ் வந்து சொன்னார், இது வந்து குரு மகாராஜுடைய அ ஒரு லீலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். அவர் பேசும்போது சொன்னார். இது வந்து ஒரு லீலை. அதாவது உடம்பு சரியில்லாம நோய் நோயின் லீலை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா, நாம பார்க்கலாம். நீங்க எத்தனையோ பேர் பேசி கேட்டிருப்பீங்க. அவர் வந்து சாதாரண ஒரு ஆத்மா கிடையாது. இதற்காக பகவானுடைய பிரதிநிதினா எந்த அளவுக்கு அவங்க இருக்க வேண்டும். எத்தன நி எத்த எத்தனை பெரிய நித்திய சித்தர்களாக அவங்க இருக்க வேண்டும். அவங்க வந்து ஏற்கனவே அவங்க எல்லாமே எல்லாத்தையும் அவங்க வந்து நான் சில பிரபுபாதரே வந்து சொல்லியிருக்கார். இவர் வந்து அ நித்யானந்தருடைய குளோஸ் அசோசியேட். அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதரே சொல்லியிருக்கார் நம்ம குருதேவரை பத்தி. அப்படி இருக்கும்போது, அவங்க எந்த நிலையில இருப்பாங்க? நாமெல்லாம் யாரு? நம்ம அதெல்லாம் சில விஷயங்கள் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம யோசனைகளுக்கும், நம்மளுடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஆன்மீக நிலையில் இருப்பவர்கள் அவர்கள். சில விஷயங்கள பகவானை பத்தி 1000 சூரியன்னா, ஒரு சூரியனே இங்க தாங்க முடியலப்பா அடிக்கிற வெயிலுக்கு. 1000 சூரியன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது குருதேவரனுடைய மகத்துவத்தை வார்த்தையால சொல்ல முடியுமா? நான்லாம் யாருங்க? நான் ஒரு சாதாரண ஒரு ஆத்மா. நான் வந்து அனந்த சேஷர் வந்து பகவானை பத்தி இன்னும் போற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய 1000 வாய்களால. அதுவும் திருப்பி சொல்லாம அத சொல்லிட்டே இருக்கார். இன்னும் அவர் முடிக்கல. அப்படி இருக்கும்போது, குடுத்த சமயத்துல நாம வந்து குருதேவர பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். போய்க்கிட்டே இருக்கும். அது வந்து சமயம் வந்து நேரம் வந்து போறது கூட நமக்கு வந்து தெரியாது. அதையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் காதார. ஏன்னா அத்தனை உன்னதமானது, அத்தனை தெய்வீகமானது, அத்தனை அமுதமானது அவருடைய கருணை, அவருடைய லீலைகள். அதை வந்து நாம வந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதுக்கு வந்து நேரம், காலம் எல்லாம் கிடையாதுங்க. அதுக்கும் மேல. அதனால என்னால முடிந்தவரை நான் குருதேவரின் கருணையை பற்றி நான் வந்து எனக்கு தெரிந்ததை நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்டின்னா கூட நீங்களும் பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு எ நான் எல்லாரையும் நீங்க சொல்றதையும் கூட நான் கேட்பதற்கு தயார். நீங்க சொல்றது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. நாம எல்லாருமே ஒருத்தர் மூலமாக, இன்னொருத்தர் மூலமாக நாம் வந்து நெறைய தெரிந்து கொள்வது தானே! இது எல்லாமே நாம எதற்கு நாம் இதெல்லாம் தெரிந்து கொள்கிறோம்? பக்தியில் நம்மை மூழ்கடிக்க வேண்டும். எப்படி வந்து பக்தி ரசாமிர்த சிந்துல வந்து நாம பார்க்கலாம். கடலுக்கு அடியில தான் வந்து ஷார்க் இருக்கும். அ திமிங்கலம் வந்து கடலுக்கு அடியில தான் வந்து இருக்கும். மீன்கள் தான் மேல் டாப்ல இருக்கும். அதுபோல பக்தியில நாம திமிங்கலத்தை போல ஆழ்ந்து நம்மளை மூழ்கடித்து, நாம அந்த உணர்வில நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு, நாம வந்து
மீனை சீக்கிரம் பிடிச்சிடலாம். திமிங்கலத்த பிடிக்க முடியுமா வலையில? அவ்வளோ சுலபமாக பிடிக்க முடியாது. அதுபோல பக்தியில நாம வந்து இந்த பௌதீக கடல்ல இருந்து நம்மள விடுவிக்கிறதுக்கு, பக்தியில நம்மளை மூழ்கடித்து, இந்த ஜென்மத்திலே, இந்த பிறவியிலேயே நாம பகவானை அடைந்து நித்திய சேவை பகவானுக்கு இந்த பிறவியிலே என்றென்றும் நாம செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்மளை சுத்த பக்தர்களாக்க நம்ம குருவினுடைய வழிநடத்துதல் நடக்க வேண்டும். அதை நாம செய்தோமே ஆனால் கண்டிப்பாக குரு நமக்கு பக்தி மாத்திரம் தரமாட்டார். ஆன்மீக பாதுகாப்பையும் தருபவர் குரு. ஏன் வந்து அவர் வந்து சொல்றாரு, என் சரண் அடைங்கோ, ஷெல்டர் சரண் அடைங்கோன்னு எதுக்கு சொல்றாருன்னா, அவர் பாதுகாப்பு தருவார் நமக்கு. நமக்கு எல்லாருக்கும் பிரபுபாதருடைய பாதுகாப்பு இருப்பது போல, நம்ம எல்லாருக்கும் நித்தியமாக இருக்கும் குருவின் பாதுகாப்பும் நமக்கு கண்டிப்பாக தேவை. அவர் கருணை இல்லாமல் பக்தியை நாம பொந்த முடியாது. அதனால நாம வந்து பக்தியில் நம்மை மூழ்கடித்து, நாம இந்த பிறவியிலேயே பகவானை அடைந்து நித்தியமாக சேவை செய்ய நாம எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இப்ப நான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில நடந்தத சொன்னேன். நான் வந்து 2010ல வந்து எப்படி வந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து சேர்ந்தேன் அப்படின்னா, அதுவும் ஒரு லீலை தான். நான் வந்து என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து வீடு கட்டணும். நிலம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அங்க நான் வந்து மேற்கு வங்காளத்துல மாயாப்பூர்ல போய் தங்கணும். மாயாப்பூர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்னோனே அப்ப நான் சொன்னேன், நான் பிரச்சாரம் பண்றேன். எல்லாருக்கும் சொல்லி அப்ப அங்கேயே இருக்கும்போதே நாங்க அதெல்லாம் அதுதான் என்னுடைய ம் சேவை. நான் வந்து எனக்கு வந்து தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எப்படி கொஞ்சம் ஹிந்தி இந்த மாதிரிலாம் தெரியும். ஆனா பங்காலா தெரியும். பெங்காலி எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி நான் போய் அங்க போய் இருந்து நான் என்னங்க சேவை செய்ய முடியும்? நீங்க ஏன் மாயாப்பூர்ல போய் இருக்கணும்னு சொல்றீங்களே! அப்படின்னு சொல்லி பெரிய சண்டைங்க. பெரிய சண்டை போட்டேன் நான் அவரோட. சண்டை போட்டு ஒரே வாரத்துல எனக்கு இங்கேருந்து ஒரு ஃபோன் கால். மாயப்பூர்லேருந்து ஒரு பிரபு கால் பண்ணார். பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அ ஆன்லைன்ல வந்து உங்க சிக்ஷா குரு உங்க பேர் குடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல வந்து இன்ஸ்டிடியூட்க்கு வந்து டீச் பண்ணணும். அதனால உங்களால முடியுமா? பகவத்கீதை, பாகவதம். ஏன்னா நான் வந்து என்னுடைய சிக்ஷா குருவுடைய அம் அ எனக்கு உபதேசம் என்ன அப்டின்னா, பிரபுபாதருடைய புத்தகங்கள் படித்து முடித்தா தான் மற்ற ஆச்சாரியர்கள் புத்தகங்களும், என் குருவுடைய புத்தகம் கூட நான் படிக்க முடியும். அதனால நான் 1 வருடத்துக்குள்ள எல்லா புத்தகங்கள் பிரபுபாதர் எழுதின சைத்தன்ய சரிதாமிர்தம், பாகவதம், பகவத்கீதை இப்படி எல்லாமே அவருடைய சின்ன புஸ்தகங்கள் 60க்கு மேல வருது. 80 புஸ்தகங்கள். எல்லாமே நான் படிச்சுட்டேன். 1 வருஷத்துல கணக்கு வச்சு, நான் எல்லாமே படித்தது மாத்திரம் கிடையாது. அதுலேருந்து கேள்வி கூட கேட்பேன் என்னுடைய சிக்ஷா குருக்கள் கிட்ட. இதுல இந்த மாரி போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்றது எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் கேள்வி கேட்டு, நான் அத வந்து தீர்த்துடுவேன் நானு. அதனால அவங்க வந்து என்னைய வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்னுடைய சிக்ஷா குரு. இந்த மாரி சாஸ்திரா படி கற்பிப்பதற்கு. அப்போ வந்து ஒரு ஒரு மாசம் நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்கள டீச்சரா நாங்க எடுத்துக்குவோம். அப்படி ஆசிரியரா நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு. சரிங்க. இந்த சண்டை நடந்து 1 வாரத்துல. சரிங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ அவரு எனக்கு வந்து பயிற்சிலாம் குடுத்தாரு. ஒரே மாசத்துல அந்த மாசம் முடிஞ்சு நான் கேட்கிறேன். "பிரபு என்ன என்னைய ஆசிரியரா எடுத்துக்கிட்டீங்களா?" "எப்பயோ எடுத்துக்கிட்டேனே! நீங்க சேர்ந்து ஒரே வாரத்திலேயே உங்கள ஆசிரியரா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது. பகவான் வந்து எப்படி ஒரு லீலை புரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. 2010லேருந்து நான் வந்து அ ஆன்லைன்ல அ பகவத்கீதை, பாகவதம் அப்பவே வந்து பாகவதம்லாம் வந்து அ அப்ப பக்தி வினோத் தாக்கூருடைய பாகவதார்க்க மரீச்சிமாலா இந்த மாரி புஸ்தகங்கள்லாம் நெறைய கோர்ஸ் நான் வந்து கண்டு நடத்த ஆரம்பிச்சுட்டேன் ஆன்லைன்ல. அதே மாரி சம்ஸ்கிருத எப்படி உச்சாடனம் பண்றது அதெல்லாம் கூட. இந்த மாரிலாம் அது வந்து நான் வந்து கேட்டேன். மாயாப்பூர்ல போய் உட்காந்து நான் வந்து அ என்ன வந்து இப்ப எப்படி வந்து நான் பிரச்சாரம் பண்ண முடியும் கேட்டதுக்கு, முதல்ல ஆன்லைன் குடுத்துட்டாங்க. 2015ல எனக்கு வந்து இங்க பத்மநாபன் பிரபு அ மாயாப்பூர் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் அவரு. 1 மாசம் வந்து தங்கிட்டு போங்க மாதாஜின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் வந்து எதுக்கு நம்ம தங்கணும் அங்க வந்து அப்டி சொல்லி நான் நெனைத்தேன். நினைக்கும்போது பிரபு சொன்னாரு, "நீங்க வந்து தங்குங்க." அப்போ வந்து இன்னொரு பிரபு சொன்னாரு, "உங்களுக்கு தாமத்தினுடைய அ தாமத்துல வந்து இருந்துட்டீங்கன்னா, அப்புறம் தாமத்த விட்டு போக மனசே வராது உங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் 2015ல வந்து 1 மாசம் தங்கியிருந்து, இங்க வகுப்புகள் எல்லாம் பார்த்துட்டு போனேன் நான். அப்ப ஆரம்பிச்சது நான் 2015 வர ஆரம்பிச்சது. 2016லேருந்து நான் வந்து 5 மாதங்கள் இங்க மாயப்பூர்ல தங்கி, இங்க பெண்களுக்காக எல்லா பக்தி சாஸ்திரிய மொத்தமா எனக்கு வந்து அதை வந்து ஒருங்கமைப்பதை வந்து எனக்கு குடுத்துட்டாங்க. ஸோ அதனால
அந்த சேவை எனக்கு கிடைத்தது. இதெல்லாம் வந்து பக்தர்களுடைய கருணை மாத்திரம் இல்ல, குருவினுடைய கருணை. ஏன்னா நான் கேட்டேன் இல்லையா, எப்படி நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்? பா மாயாப்பூர்ல நான் வந்து தங்குவேன். இப்படி இப்ப முழு நேரமா இப்படி இருப்பேன். இப்ப முழுசா இங்க தான் இருக்கேன். மாயாப்பூர்ல தான் இருக்கேன். ஒரு 7 வருஷமா இப்போ 2020லேருந்து நான் மொத்தமா இங்க தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி 5 வருடம் 5 மாதம் மாத்திரம் வந்து தங்கிட்டு போவேன். மீதி 6 மாதங்கள் நான் வந்து அ மிடில் ஈஸ்ட்ல இருப்பேன். பட் அதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இங்கேயே தங்கறதுக்கு அந்த கருணை கூட குடுத்தது வந்து குருதேவர் தான். அவருடைய கருணை மூலமா தான் பகவத் கருணை எனக்கு கிடைத்தது. இல்லன்னா, நான் நெனச்சு கூட என் கனவுல கூட கிடையாது. நான் வந்து மாயாப்பூர்ல தங்கி நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன். இல்ல பகவத் சேவை பண்ணுவேங்கிறது கூட ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதி எனக்கு இருக்கா? அப்படிங்கிறது கூட இப்பவுமே கூட நான் வந்து எதுவும் செய்றேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு அவ்ளோ தகுதி இருக்கான்னா, என்னைய யார் கேட்டாலும் நான் சொல்லிருவேன். எனக்கு அவ்ளோ புத்திலாம் கிடையாது, தகுதிலாம் கிடையாது. இவ இப்படி இருந்தா தான் சரியாவான்ட்டு கிருஷ்ணர் என்ன வழி நடத்திட்டு இருக்காரு. குரு வழி நடத்திட்டு இருக்காரு. அதுல நான் போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே ஒழிய, எனக்கு அவ்வளோலாம் கிடையாது. அப்படின்னு சாஸ்திரத்த படிக்கிறேனோ, செய்றேனோ, பிரச்சாரம் பண்றேனோ, போய் நான் காலேஜ்ல, ஸ்கூல்ல எல்லாம் பிரச்சாரம் பண்றேனோ, எல்லாமே வந்து நான் பேசல. நான் வந்து ஒரு பாத்திரம் தான். எப்படி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, "நிமித்த மாத்திரம் பவசச்ய சாஸ்திரி." நீ வந்து எனக்கு என்னுடைய கருவின்னு எப்படி சொல்றாரோ, அதுபோல நான் குருதேவரின் பாத்திரம். என் மூலமா குருதேவர் தான் பேசுவாங்க. எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. எனக்கு அவ்வளோ புத்தி கிடையாது, அவ்வளோ தகுதி கிடையாது. அதனால கருணை கடலான குருதேவர் தான். நான் செய்ததெல்லாம் ஒண்ணுதான். எப்படியாவது இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கு. யார் கேட்டாலும் நான் இப்பவும் சொல்வேன். ஏன்னா பிரபுபாதர் சொல்லியிருக்கார். முன்வழியில அவருடைய சிஷ்யர் சொல்லியிருக்காரு. "முன்வழியில உன்னால முடியாதா? பின்வழியில நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். என்னை பிடித்துக்கொள்." என்ன செய்யணும்? 16 மாலைகள் ஜபிக்கணும். அவருடைய 4 வழிமுறைகள நாம வந்து அ ம் இது பண்ணணும், பின்பற்றணும். இது 2 செய்தாலுமே பிரபுபாதர் சொல்றாரு, "உனக்கு தகுதி இல்லன்னா கூட நான் கூட்டிட்டு போறேன்." அப்ப குரு மூலமாக கண்டிப்பாக எனக்கு தகுதி இல்லன்னா கூட இந்த ஜென்மத்துல நாம வந்து கண்டிப்பா பகவானை அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை எனக்கு வந்து ஊட்டியவர் என்னுடைய குருவும் ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர். அதனால நாம வந்து குருவினுடைய கருணையை வந்து எப்பயுமே வந்து மனதில் வைத்துக்கொண்டு, அவருடைய கருணைக்காக என்றும் நாம ஏங்கி ஆனா நம்மளோட முயற்சியாக பக்தியில நம்மளை ஈடுபடுத்தி நம்மால எவ்வளோ முடியுமோ நாம பின்பற்றினோமே ஆனால், கண்டிப்பாக பக்தி கிடைத்து நாம் சுத்த பக்தர்களாய் குருதேவரின் பாத கமலங்களில் நாம் நம்மை சமர்ப்பித்து, நாம் நித்திய சேவை செய்ய நாம் வந்து அந்த தகுதியை நாம் அடைவோம் அப்படிங்கிறதுல எனக்கு தீர்க்க நம்பிக்கை உண்டு. அதை தான் நான் உங்கள் எல்லார்கிட்டயும் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க வந்து ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? தாராளமா சொல்லலாம். ஹரே கிருஷ்ண மாதவி, ஒரு லீலை சொல்லுங்க மாதாஜி. மாயப்பூர்ல நடந்த லீலை. இவ்வளவு வருஷமா மாயப்பூர்ல இருக்கீங்க 2014ல இருந்து. அதுதான் சொன்னேனே, நான் வந்து இங்க தங்கி நான் சேவை வந்ததே ஒரு லீலை சொன்னீங்க மாதாஜி. மாயப்பூருக்கு வந்ததே லீலை. உங்களுக்கும் குருமராஜுக்கும் நீங்க இடையில இருந்த லீலை ஏதாவது சொல்லுங்க. எனக்கும் குருதேவருக்குமான லீலை. குருதேவர் வந்து எப்பவுமே வந்து கருணை கடல். அவருடைய கருணை இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நாம வந்து என்னுடைய கணவர் வந்து குரு குரு மகாராஜுக்கு 2008ல வந்து ஸ்ட்ரோக் வந்தது. 2 ஸ்ட்ரோக், மேஜர் ஸ்ட்ரோக். அப்போ வந்து நாம வந்து பார்க்கலாம், ஸ்ட்ரோக் வந்தா எல்லா ஞாபகம்லாம் இருக்காது. நெறைய வந்து மறந்து போயிடுவாங்க. அப்போ ஒரு 7 வருடமா அவர் வந்து வெளிநாட்டுக்கு வரவே கிடையாது. எங்கேயுமே வெளியிலயே அவர் போகல. அவரு அத்தனை ஏன்னா அவரு உடல் நலம் தேமே இது பண்ணி டிராவலே பண்ணல. எங்கேயுமே அவர் வந்து அ இந்தியா விட்டு எங்கேயுமே வெளியில போல அவரு. அப்படி இருக்கும்போது முதல் தடவை வந்து வராரு. அ வெளிநாட்டுக்கு வந்து அவரு வந்து வராரு. எத்தனை 7 வருடங்கள் கழித்து வராரு அவரு. 2014ஓ, 15ஓ அவர் வராரு. 2008ல அவருக்கு நடந்தது. அப்போ வந்து அவர் வராரு. வரும்போது நம்மளெல்லாம் இவருக்கு ஞாபகம் இருக்குமா? என்னுடைய வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு. நம்மளெல்லாம் இவருக்கு ஞாபகம் இருக்குமா? இத்தன வருஷம் கழிச்சு வராரு. ஏன்னா என்னுடைய கணவர் வந்து அவருக்கு வந்து சேவகர். அவர் குருதேவர் வந்திருக்கும்போது, அவருக்கு பக்கத்துல இருந்து சேவை பண்றது. அவருக்கு வாங்கி தர பொருள் வாங்கி தர்றது மாத்திரம் கிடையாது. பக்கத்துல இருந்து சேவை பண்றதும் அவருடைய பொறுப்பு. ஆனா இவர் நம்மள ஞாபகம் வச்சிருப்பாரா? அப்படின்னு சொல்லி. அவரு அந்த தடவ வந்திருக்கும்போது, எனக்கு வந்து அப்போ வந்து தலைமை பொறுப்பு எனக்கு தரல. ஏன்னா நான் இங்க மாயப்பூர்ல 5 மாசம் இருப்பேன். அதனால இன்னொரு மாதாஜிக்கு தலைமை பொறுப்பு குடுத்திருந்தாங்க. அம் பிரசாதம் சேவைக்கு.
அந்த மாதாஜி வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சமையல் ஒண்ணு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு இனிப்பு வகை ஒண்ணு பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் பண்ணி குடுத்து விட்டேன் குருதேவருடைய ரூம்குள்ள. அப்போ அத வந்து பரிமாறுறது வந்து என்னுடைய கணவர் வந்து பரிமாறுறார். பரிமாறும்போது என் கணவர் பேர் சொல்லி, "அ இது யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றார். போது இவர் கிச்சன்லேருந்து எடுத்துன்னு போனாரு. அவ்வளதான். யார் பண்ணா, எந்த மாதாஜி பண்ணாங்கலாம் அவங்களுக்கு பரிமாற அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால அவர் சொன்னாரு, "எனக்கு தெரியாது. என்ன உன் மனைவி சமைச்சதே உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. சொன்னிட்டு அப்புறம் இவரு ராத்திரி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்குவாரு என்னுடைய கணவர். அப்ப என்கிட்ட சொல்றாரு, "அந்த இனிப்பு நீ சமைச்சியா?" அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த இப்ப இனிப்பு பேர் கேட்டு சொல்லி சொன்னோனே, "ஆமா நான் தான் சமைச்சேன்." அப்படின்னோனே என் பேர் சொன்னாரு. நான் வந்து அதாவது எத்தனை ஆன்மீகமானவர்னா, அவர் பார்க்கல. யாரு வ வ வ இதுல வந்து அடுப்பறையில யாரு சமைக்கிறாங்கன்னு அவருக்கு இது எத்தன பேர் எத்தன மாதாஜிக்கள் இருக்காங்க. எவ்வளவு படைப்பு அவருக்கு சமைச்சு உள்ள போது. அவருக்கு அவரு ஆனா அவருக்கு ஆன்மீகம் பண்ணாரு. அதனால அவருக்கு தெரியும். இவருடைய பேர ஞாபகம் வச்சு சொன்னார். இத்தனை வருடம் கழித்து என் பேரையும் ஞாபகம் வச்சுருந்தார். "நீ தான் சமைக்க." அவரு எடுத்துட்டு வந்தது எனக்கே தெரியாது யாரு சமைச்சான்னு. ஆனா அவர் கரெக்ட்டா சொல்றாரு, "நீ தான் சமைச்ச" அப்படின்ட்டு. அப்படியே அழுதுட்டேன் நான். அது வந்து ஒரு பெரிய நெறைய நான் குரு மகாராஜுடைய ஆன்மீகமான அவருடைய லீலைகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா, இத வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்தது வந்து நான் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை ஆன்மீகமானவர். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். எல்லாம் அறிந்தவர். உண்மை உணர்ந்தவர். நீங்க பகவத்கீதை ஸ்லோகத்த அவர் இருந்து காமிக்கிறார். ப ப பழசு, நடக்கப்போது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரியாம கிடையாது. அதனால தான் அவங்க குரு. இல்லன்னா எப்படி அவங்க குரு ஆக முடியும்? இல்லீங்களா? ஸோ இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த லீலை மாதாஜி. எத்தனையோ லீலைகள்ல இது ஒரு லீலை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த ரிலேலி சொல்லுங்க மாதாஜி. டைம் இருக்கு 45 வரையும். இல்ல மத்தவங்க பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதுக்காக தான் நான் அ இது பண்ணேன். இல்ல பேசணும்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அம் குருதேவர் வந்து எல்லாமே அவர இப்போ இப்போ மாயப்பூர்ல இருக்காரு. ஆனாலுமே நீங்க பார்க்கலாம், எல்லாரும் குருவாக வேண்டும் அப்படிங்கிறது குருதேவருடைய எண்ணம். இப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவர் டெல்லில இருந்து அவர் அவருடைய மெசேஜ்ல அவர் வைக்கிறார். என்னுடைய சிஷ்யர்கள் வந்து 10% கூட பிராமண தீட்சை பெற்றவர்கள் கிடையாது. பிராமண தீட்சை எடுத்து என்னை வந்து பின்பற்ற வேண்டும். அப்படிங்கிறது. அது பிராமண தீட்சை எடுக்கலன்னா, என்ன 3 வேளையும் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்த ஜபிச்சாலே பிராமண தீட்சை உள்ளவங்க வந்து காயத்ரி பண்ணதுக்கு சமானம் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அவர் இப்ப வந்து நெறைய எப்படி வந்து பிரபுபாதருடைய அம் அ அதாவது பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. அவர் சொன்னதெல்லாம் எப்படி வந்து அவர வந்து அத வந்து அம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் முழு முயற்சியோடு அவர் பண்ணிட்டு இருக்காரு. நாம எல்லாம் பார்க்கலாம். இந்த பெரிய கோயில் மாயாப்பூர்ல கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனை வருடங்களாக நாம் பார்க்கலாம். இந்த கோயில் வந்து போயிட்டு இருக்கு. குரு மகாராஜ் வந்து ம் அ இவர்கிட்ட வந்து சொன்னார். அ அம் இந்த கோயில்ல வந்து முதல் ஆரத்தி வந்து நான் தான் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால எத்தனை ஆன்மீகமான அவரு வந்து எல்லாவற்றையும் வந்து முன்னோக்கி பார்த்து இந்த மாயாப்பூர் எப்படி இருந்தது? முதல்ல பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமும் வந்து இங்க வந்து அ இதுதான் வயக்காடு தான். ம். அத வந்து இப்ப எவ்ளோ இவ்ளோ பெருசா இப்ப நீங்க மாயப்பூர் வரவங்க பார்க்கலாம். எவ்ளோ பெருசா அத வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்டின்னா, அவருடைய எத்தனை கருணை அவர் வந்து எப்படி வந்து அதுல இறங்கியிருக்கார். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பெங்காலிகள் வந்து அவர வந்து மதிப்பெல்லாம் விட அவங்களுக்கு இருக்கிற பிரேமை வந்து சொல்ல முடியாது வார்த்தையில. அவ்ளோ பிரேமை குரு மகாராஜ் மேல. எத்தனை பிரேமைனா வார்த்தைகள்ல அடக்க முடியாது. அவ்ளோ பிரேமை. அவரும் வந்து பெங்காலில பேசுவார். இங்க நீங்க ஆங்கில பாகவதம் ஆங்கிலம் எழுதும்போது பெங்காலிலயும் பேசுவாரு, இங்கிலீஷ்லயும் பேசுவாரு. ஏன்னா, அவர் எல்லாரையும் திருப்திப்படுத்துவார். அவருடைய கருணை வந்து வார்த்தைகளால வந்து நாம வந்து சொல்லவே முடியாது. அத்தனை கருணை நிறைந்தவர். சொல்லிட்டே போலாம் அவர் கருணைய நம்ம எவ்ளோ சொல்லணும்னாலும், நமக்கு வந்து அதுக்கு வந்து தீர்வே கிடையாது. அவ்ளோ சொல்லலாம் அவருடைய கருணை. எந்த அளவுக்கு கருணை அப்டின்னா, இங்க வந்து அம் விவசாயம் பண்றதுக்கு இங்க இருக்கிற பெங்காலிகளுக்கு அவர் கத்துக் குடுத்தாரு. அவங்களுக்கு வந்து இந்த
புதுமை விவசாயம் அவங்களுக்கு தெரியாது. பழைய காலத்துல உழுறது, டிராக்டர் வச்சு உழுவுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. டிராக்டர் வச்சு இவர் கத்துக் கொடுத்தாரு, இப்படிலாம் பண்ணணும்ட்டு. எத்தனை பேர் தெரியுமா இன்னும் சொல்லுவாங்க, இருந்து எங்களுடைய நிலத்தை இவர் உழுதுருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு கருணை வாய்ந்தவர். சும்மா வார்த்தையில சொல்றதுக்கு இல்ல, அவருடைய செயல்பாட்டில், அவருடைய வழிநடத்தலில் அவர் வந்து காமிச்சார் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி யாரையுமே வந்து அவர் வந்து நீங்க திருப்பி இது பண்ணி கீழே இது பண்ணி பார்க்க முடியாது. எல்லாரையும் வந்து அவர் சமானமா நல்லா நடத்துவார். அந்த அஹ், அளவுக்கு வந்து அவருடைய கருணை வந்து நம்மளால, அதான் சொன்னேன், சில விஷயங்கள்லாம் அவர் அளவுக்கு நம்ம வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அத்தனை கருணை கடல் குருதேவ். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல ஏதாவது யாராவது குருதேவரனுடைய கருணையை பகிரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பகிரலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கை கிருஷ்ணா தட்டி மாதாஜி. எஸ் மாதாஜி ஹரே கிருஷ்ணா பேசுங்க. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க. அவருக்கு தமிழ் விளங்குமா மாதாஜி? தமிழ்ல பேசுவாரா? எல்லாரும் கேட்கணும், சரி இதை வணக்கம். கேட்கிறேன். குருதேவருக்கு 17 மொழிகள் தெரியும். நானும் கேட்கணும்னு நினைச்சேன் மாதாஜி. தமிழ்ல அவர் பேசி நீங்க கேட்டது இல்லையா தமிழ்? இல்ல கேட்டது இல்ல மாதாஜி. நாங்க நாங்க யாரும் தமிழ்ல கேட்டது இல்ல மாதாஜி. நீ பெங்காலியே கேட்டிருக்கீங்களா? கத்துருப்பாரா தமிழ் கத்துருப்பாரான்றதுதான். வணக்கம், தமிழ் நல்லா இருக்கீங்களா? கேவா ஹரிபோல். அறிவோல் கேட்டிருக்காரு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா கேட்பாரு. நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க குருமாதா. நன்றி நன்றி. சொல்லுவாங்க. ஐயோ, இதெல்லாம் நான் கேட்கவே இல்ல மாதாஜி. அப்படி ஏதோ ஒரு அவர் சான்ஸ் உணவுல ரொம்ப பிடிச்சது, கேட்டு வைங்க ரெக்கார்ட். அவருக்கு உணவுல வந்து இட்லி தோசை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஓ ஆஹ் நான் சவுத் இந்தியன் குரு அப்படின்னு சொல்லுவார். ஆமா, அது அவர் வெளி சொல்லவே சொல்லுவாரு. கேட்டு அவரு நான் வந்து தென்னாட்டு குருனே சொல்லுவாரு அவர். ஆமா ஆமா இது தென்னாட்டு சொல்லி குருனே கேட்டிருக்கோம். சாம்பார் சட்னி அவருடைய கட்டுப்பாட்டுல, உணவு கட்டுப்பாட்டுல ஒரு தடவை தேங்காவே சேர்க்கக்கூடாது, தேங்காவே சேர்க்கக்கூடாது அவருடைய கட்டுப்பாட்டுல. அப்படி இருக்கும்போது நான் சமைச்சு அன்னைக்கு வந்து தென்னாட்டு பிரசாதம். அப்போ வந்து எடுத்துட்டு போய் எல்லா சாப்பாடு இதுவும் போகும்போது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு, எங்க துரின தேங்காவே காணோம் எதுலையுமே அப்படின்றாரு. நான் தேங்காய் சேர்க்கக்கூடாது குருதேவ், உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏன்னா நடுவுல அவருடைய நிறைய கட்டுப்பாடுகள் மாறிட்டே இருந்தது. உங்களுக்கு சேர்க்கக்கூடாது குருதேவ். நான் அப்போ என்கிட்ட சொல்றாரு, தேங்காயை வந்து நல்லா அடிச்சு அதுல பால் எல்லாத்தையும் எடுத்துரு, அந்த பாலை வந்து 2-3 தடவை தேங்காய் பால் தண்ணி ஊற்றி எடுத்துரு. எடுத்துட்டேன்னா அது வெறும் கசடு தானே, அதை போடு. அப்பதான் இது சவுத் இந்தியன் பிரசாதம். இது எப்படி இல்லைன்னா பிரசாதம் சவுத் அது இந்தியன் எப்படி டேஸ்டா இருக்கும் மாதாஜி? சொன்னாரு. எனக்கு அவர் சொன்னதுதான், அவர் சொல்லி கொடுத்தது நான் சொல்றேன். ஓ, சரியான சாப்பிடக்கூடாது, சமையல்காரா இருக்கு. அவர் சாப்பிடக்கூடாது, அவருடைய கட்டுப்பாட்டுல அது சாப்பிடக்கூடாது. அப்போ அவர் சொல்றாரு, சக்கை தானே அது சாப்பிடலாம், அதில் தேங்காயே இல்லைன்னா இது என்ன பிரசாதம், போடு எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அதே மாதிரி நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு 5 தடவை, அது ஒண்ணுமே கிடையாது அதுல, அது எடுத்துட்டு போய் கொடுப்போம் நாங்க. அவர் அந்த மாதிரி அவரே ஐடியா கொடுப்பாரு. இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கு, என்ன குருதேவ் பண்றது அப்படின்னா அந்த கட்டுப்பாட்டுக்கு கூட வழி சொல்வாரு, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்பாரு. இட்லி இல்லைன்னா தோசை இல்லைன்னா அது எப்படி பிரசாதம் ஆகும் அப்படின்னு. ராமபக்தி மாதாஜி, நீங்க கை உயர்த்திருக்கீங்க. ஹரே நீங்க கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, பிரணாம்ஸ் மாதாஜி. ஏன்னா ஹரே இந்த கிருஷ்ணா. இப்போ ஒரு மாதாஜி அப்படிதான் சவுத் இந்தியால வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டு, அப்ப யாரோ ஒருத்தர் கூட வச்சுட்டு தான் கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து உங்க கூட பேசவே முடியறது இல்லையே, எங்களுக்கு தமிழ் மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அழுகியே வந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ குரு மகாராஜ் சொல்றாரு, நான் சவுத் இந்தியன் குரு, நான் தமிழ் கத்துருந்துருக்கணும், நான் வந்து லேட்டா சில விஷயங்கள்ல தான் நான் என்னால கத்துக்க முடிஞ்சுது, நான் கத்துக்கல, நான் கூட கூடிய சீக்கிரம் கத்துட்டு பேசுவேன் அப்படின்னு அப்படி ஒரு ஆறுதலா சொன்னாரு ஒரு மாதாஜிக்கு. இவ்வளவு, அதாவது முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா நாங்க வந்து பேசுவோம், அவரும் எதிர்க்க வரும்போது நாங்க பேசுவோம், அதெல்லாம் வந்து முன்னைய நாள்ல அப்படி இருந்தோம். அப்பயே சில மாதாஜிகள்லாம் இதை கேட்டிருக்காங்க. அப்ப நினைச்சுப்பேன், எவ்வளவு வேலை, எவ்வளவு இது, எப்படி இப்ப எங்கெங்கயோ போறாரு. ஏன்னா இந்த இடத்துல இருந்தானா அந்த ஜெட்லாக் முடியத்துலயும் அடுத்ததுக்கு போயிடுவாரு. அப்படி எல்லாம் போற இடத்துல நம்ம எல்லாம் கவனிச்சு நம்ம கேட்கறதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்றாரு அப்படின்னு ரொம்ப நினைப்பேன் நானு. அதுதான் உங்களுக்கு சொன்னேன். அவரே வருத்தப்பட்டு இருக்காரு, நான் கூட சவுத் இந்தியன் நான் கத்துட்டு இருக்கணும் தமிழ் அப்படிங்கறது அவர் சொன்னார் ஒரு வாட்டி. அதுக்காக அவர் சொல்லாம கிடையாது. நன்றி மாதாஜி, நீங்க அதை வந்து பகிர்ந்ததுக்கு. ஆனா அதுக்குதான் சொன்னேன், ஒரு 2 வார்த்தைகளா பேசுவார் கண்டிப்பா, பேசாமலாம் இருந்தது கிடையாது. அப்படி பார்த்தா தென்னாட்டு மொழியில தெலுங்கு கூட அப்படிதான், அவர் ஃபுல்லா பேச முடியாது, அவர் ஒரு 2 வார்த்தைகள் பேசுவாரு. கர்நாடகால அதே மாதிரிதான், மலையாளத்திலயும் அதே மாதிரிதான் பேசுவார் அவரு.
அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேச மாட்டாரு. பட் அவர் வந்து பேசுவார். அதே மாதிரி யாராவது பேசும்போது அதை மொழிபெயர்ப்பு பண்ணி கேட்பாரு. என்ன சொல்றாங்க சொல்லு அப்படின்னு. அதையும் கேட்பாரு அவர். அதையும் நான் கேட்டிருக்கிறேன். குரு மகாராஜ் வந்து அதையும் வந்து ஆர்வமா கேட்பாரு. இவங்க வந்து அவங்க பாஷையில அவங்க சொல்லணும் விருப்பப்படுறது. கிளாஸ்லயே கூட இங்க கூட மொழிபெயர்ப்பு பண்ணி பெங்காலியில கிளாஸ் நடக்கும்போது மொழிபெயர்ப்பு பண்ணி இங்க சொல்லலையா? அது போல ஹிந்தி மொழிபெயர்ப்பு நடக்குது, ரஷ்யன் மொழிபெயர்ப்பு நடக்குது இங்க மாயாப்பூர் கோயில்ல. அது போல அவர் மொழிபெயர்ப்பு பண்ணி கேட்பார். அவர் தினமும் அவர் மாடியில அவருடைய வகுப்பு நடக்கும்போது அதே மாதிரி மொழிபெயர்ப்பு பண்ணி சொல்ற பக்தர்கள் இருக்காங்க. சைனீஸ், ஜாப்பனீஸ், ரஷ்யன் மொழிபெயர்ப்பு பண்றவங்க இருக்காங்க. அங்க சொல்ல சொல்ல மொழிபெயர்ப்பு பண்ணிட்டே இருப்பாங்க இங்க. அதெல்லாம் கிளாஸ் எடுக்க பண்றாங்களா, அவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கு. வந்திருக்காங்களா, மொழிபெயர்ப்பு ஆமா பண்றவங்க ஆமா வந்திருக்காங்களாங்கிறது கூட பாப்பாரு. அவங்களுக்கு செக் உடம்பு பண்ணு. இல்லைனால அதை கும்பிடுறது கூட நீங்க எல்லாம் பார்க்கலாம். அவருக்கு சேவை பண்றவங்களுக்கு கூட அவர் கும்பிடுவார். அது நீங்க பாத்திருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப்புக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டது. அப்போ ஆமா அவருக்காக நம்ம ஆமா எல்லாரையும் பிரார்த்தனை பண்ண சொன்னார். அவர் புக் ஆமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கரெக்ட். அவர் பார்த்துட்டு இருந்தார். புக் டேபிள் பார்த்துட்டு இருந்தார் குருமராஜுடைய கிளாஸ்ல சரி சரி வகுப்புல சரி. மேல மாடியில லோட்டஸ் பில்டிங்ல. ஆனாலுமே கூட அவருக்காக கூட எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் இந்த நிலைக்கு குருமராஜனுடைய கருணை தான் அவர் இப்போ சரியா போயிட்டாரு. எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி. நன்றி மாதாஜி. தீபா மாதாஜி, உங்க கை உயர்ந்திருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவ பிரணாம். ஹரே கிருஷ்ணா, பிரணாம். கிச்சன் சர்வீஸ்ங்கிறதுனால எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. இப்ப நீங்க தேங்காய் பால் எடுத்துட்டு 5 தடவை எடுத்துட்டு அந்த தேங்காய் திருவுல நீங்க கொண்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி. அப்படி அதுக்கு டைமிங் அதுக்கு தேவைப்படும்ல மாதாஜி? அது வரைக்கும் குரு மகாராஜ் வந்து வெயிட் பண்ணி அதை சீகரிச்சாரா எப்படி? ஆமா, அவர் வந்து காத்திருந்து வாங்கினார். 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் ஆச்சு. ஆனா 10 நிமிஷமும் அவர் காத்திருந்தார். எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அதுக்கு எதுவுமே ஆளுங்களை வச்சு நாங்க டக்கு 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 டக்குன்னு எல்லா பக்தர்களும் கூப்பிட்டு இவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு டக்குன்னு கொடுத்து அமிச்சோம். சில அப்ப டைம் இது வந்து அவர் வந்து உடல் நலம் குன்றினப்ப கிடையாது. அவர் நடந்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் நடந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்திலேயே அவருக்கு நிறைய இது இருந்தது, கட்டுப்பாடுகள் இருந்தது. அவர் நடந்துட்டு இருப்பாரு, நின்னு பேசுவார், கிச்சனுக்குள்ள வந்து பாப்பார். அப்பவே நான் 2008க்கு முன்னாடி சொல்றேன் இதெல்லாம். 2008க்கு அப்புறம் அது வேற கதை. அவருக்கு குக்கு தனியா வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆச்சு. மாதாஜி அப்படி நமக்கு திடீர் ஆமா, அவர் குக்கு அவருக்கு இப்ப சேவை. ஏன்னா அது அந்த கட்டுப்பாட்டு இன்னும் வேற வேற கட்டுப்பாடு இருந்தது. அவங்க ஹரே சமைக்கிறதுக்கே அவங்க வந்துருவாங்க. அவங்க அதுக்காக அவங்க நம்மள விட மாட்டாங்கன்னு கிடையாது. நம்மளையும் விடுவாங்க செய்யறதுக்கு. ஓகே அவங்க மாதாஜி. என்ன சொல்றாங்களோ, அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம செய்யணும். மாதாஜி அப்படி திடீர்னு ஏதாவது சேஞ்ச் பண்றப்ப உங்களுக்கு அது ப்ரெஷரா இருக்குமா? இப்ப என்ன டைம் மாதாஜி, நாம வந்து நாம எப்படி நம்மளுடைய மனோநிலை தானே. நாம யாருக்கு பண்றோம்? நம்ம குருக்கு பண்றோம் தானே. இப்ப நம்ம குழந்தை ஒண்ணு கேக்குது நம்ம கிட்ட, நம்ம என்ன பண்ணோம்? அன்புல நம்ம செய்ய மாட்டோமா? குரு வந்து குரு மேல நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கு. நம்ம அப்பா தானே அவரு. ஆன்மீக அப்பா இல்லையா? அவர் பண்றதுக்கு என்ன மாதாஜி? நம்மளுடைய மனோநிலை தான். எப்படி நம்மளுடைய கண்ணோட்டம் நம்ம எப்படி பாக்குறோங்கிறது தானே. எனக்கு எனக்கு வந்து ப்ரெஷர் ஆனது இல்லை மாதாஜி. என்னுடைய கண்ணோட்டம் எப்பவுமே என்னுடைய அப்பா. அதனால அப்பா கேட்டு நான் என்ன சொல்றது? அவருடைய உடம்பும் நான் பாத்துக்கணும், இதுவும் நான் செய்யணும். அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். ஓகே மாதாஜி, நன்றி. நன்றி மாதாஜி. வேற ஏதாவது பகிரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹரே பிரேமா கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன் மாதாஜி. நீங்க குரு மகாராஜ் வந்து நீங்க செஞ்ச ஸ்வீட்டுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பிரபு சொன்னாருன்னு சொல்லல, எனக்கு அப்படியே கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சுங்க மாதாஜி. நம்ம குருங்கிறவர் எப்படி இருக்காரு, உண்மையாவே எனக்கு ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்ணீரே வந்துருச்சுங்க மாதாஜி அந்த இது கேட்கும் போது. 7 வருஷம் கழிச்சு அவர் வர்றாரு. அவருக்கு 2 ஸ்ட்ரோக். அப்ப அதான் சொன்னேன், பாம்பேல அந்த இது இன்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் அவர் எல்லாம் இதாகி அதுக்கப்புறம் அவர் எல்லாம் வெளியில எங்கேயுமே போகல. அப்பதான் அவர் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ட்ரிப்ல தான் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு 7 வருடம் கழிச்சு. இப்போ பயணம் பண்ணி அங்க மட்டும் எங்க இடத்துக்கு மட்டும் வரல அவரு. அவர் அமெரிக்கா எல்லாம். ஏன்னா எல்லாருமே 7 வருஷமா யாருமே அங்கேருந்தெல்லாம் வந்து பார்க்க கூட முடியாது. அவரை பார்க்கறதுக்கு காசு போட்டு வரவங்க வர முடியும். எல்லாரும் பார்க்க முடியுமா வந்து மாயாப்பூர்ல? அதனால அவருக்கு வந்து அவர் எவ்வளவு கருணைனா அதுக்குன்னே அவர் டிராவல் பண்ணி போறாரு. அவங்கள பாக்குறதுக்காக போறாரு அவர். அவங்களால வர முடியாது. அவ்வளவு உடம்பு சரியில்லை. இப்பவுமே பாருங்க டெல்லியில இருக்காரு. அவருக்கு அமெரிக்கா போகணும். ஏன்னா சவுத் அமெரிக்காலாம் அவங்களால வர முடியாது. நிறைய பேருக்கு வர முடியாது. ரஷ்யா போவாரு. அவங்களால வர முடியாது நிறைய பேருக்கு.
அதனால ஆ, போவார். அந்த உலக நிலையிலையும் அவர் போவார். ஏன்னா அத்தனை கருணை அவருக்கு. அதான் மாதாஜி. நீங்க சொல்றது அவருடைய கேட்க எனக்கு ரொம்ப இதாயிருச்சுங்க மாதாஜி. நம்ம குருங்கிறவர் எப்படி இருக்காரு, நம்ம அவருக்கு சேவை பண்ண அந்த அளவு நம்ம சேவை நம்ம பண்ணணும். எப்படி இருக்கணும், நம்ம வந்து அவரை வந்து நாம ஒரு சிஷ்யரா, ஆமா குருவினுடைய மாதாஜி. சிஷ்யரா நம்மள வந்து நாம எப்படி தயார்படுத்திக்கணும், அதை ஆமா நம்ம மாதாஜி. பார்க்கணும். நாம எந்த அதுக்கு நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது. அதான் மாதாஜி. ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. நீங்க உங்களோட இது சொன்னீங்க. ஆனா எனக்கு கேட்டதுல இருந்து எனக்கு கண்ணீரே நிக்க மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அழுகாதீங்க மாதாஜி. நன்றி உங்கள் எல்லாருக்கும் தான் சொல்லணும். நம்மளுடைய குருவின் கருணையை நினைச்சு நீங்க அழுகுறீங்க இல்லையா, அதுவே நம்மளுக்கு வந்து எவ்வளவு உன்னதமான மனது இருந்தாதான் அது வந்து வரும். எல்லாருக்கெல்லாம் எல்லாமே இப்ப நானும் அழுகுறேன் நான் இல்லையே, அந்த எல்லா விஷயமும் அழுகை வர்றது கூட ஒரு உன்னதத்துவம் தான். அதனால நீங்க வந்து எல்லாம் குருவின் பாதத்துல சமர்ப்பீங்க. நம்மள கண்டிப்பா நமக்கு தகுதியே இல்லைன்னா கூட அந்த தகுதியை அவரை ஏற்படுத்திக்குவார். நம்மள தகுதிப்படுத்தி கொண்டு போவார். நம்ம பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து கோபகுமாரர், உனக்கு நான் குருவா வந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன், மந்திரம் கொடுத்து, அது போல நம்மள வந்து வழி நடத்துவார். அதனால அவங்க கருணை நம்மளை கண்டிப்பாக வழிநடத்தும். நாம மாத்திரம் உறுதியை வந்து விட்டுறக்கூடாது, ஊக்கத்தை விட்டு விடக்கூடாது. என்னைக்குமே வந்து நாம முயற்சியும் விட்டு விடக்கூடாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வேற ஏதாவது இருக்குங்களா சொல்லணும்னு? விசேஷ ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. விஜயலட்சுமி மாதாஜி சொல்லுங்க. அவருக்கு கத்தி குத்து பட்டதுன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் நீங்க இருந்தீங்களா மாதாஜி? அவருக்கு கழுத்துல கத்தி அது ஏதோ. வந்து நான் இந்த இயக்கத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடி நடந்தது மாதாஜி. ஓ, அப்பங்களா? நேத்து சொன்னாரு. நான் 2001 தான் சேர்ந்தேன். நான் வெளிநாடு போயிட்ட அப்புறம் தான் வந்து நான் இந்த இயக்கத்துல வந்து நான் சேர்ந்தேன். ஆனா அதான் சொன்னேனே, இதனால பிறப்பால வந்து வைஷ்ணவர்கள் எங்க வீட்டுல. ஆனாலுமே நான் வந்து கிருஷ்ண இயக்கத்துல நான் வந்து 2001 நான் வந்து சேர்ந்தேன். எல்லாம் தெரியும். அதுக்கு சேர்ந்துட்ட அப்புறமா எல்லாம் தெரியும். குருதேவரை பத்தி தெரியும் போது எனக்கு எல்லாமே அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். சீக்கிரம் குணமாயிட்டாரு அப்போ? அந்த இது கத்தி குத்துல சீக்கிரம் குணமாயிட்டாரு? அவருக்கு வந்து எல்லாத்துக்குமே டைம் எடுத்தோன்னே எப்படியுமே நேரம் வந்து அந்தந்த நேரம் ஆகும் இல்ல மாதாஜி, சரியாவதற்கான நேரம் இருக்கு இல்லையா. அதனால வந்து இன்னுமே அவருக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த கத்தி குத்து பட்டதுனால இன்னுமே ஆரோக்கியத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. உடல் நலத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அவருக்கு. நம்மலாம் ஒரு சின்ன வழிபட்டா கூட அம்மானு விழுந்துடுறோம். அவரு ஒண்ணுமே அவரு புகழ்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அதான் வேற ஒண்ணுமே. கடவுள் கூட இறங்கி வந்தா அவ்வளவு கருணை காட்டும். அந்த மாதிரி இருக்கு அவர் வந்து. இறங்கி வந்தது தானே மாதாஜி குரு. அதுதானே நம்ம இப்ப பார்த்தோம். நான் ஏற்கனவே அதனால்தான் பாகவதம் 11வது காண்டம் பகவானே சொல்றார், ஆச்சாரியம் மாம் விஜானியம். பகவானே சொல்றார், ஆச்சாரியம் நானும் ஒன்றுதான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி விஜயலட்சுமி மாதாஜி. அவர் எது நடந்தாலும் கெத்தா இருக்காரு, சிங்கம் மாதிரி இருக்காரு மாதாஜி. நரசிம்மா அவர் சிங்கம் தானே. நாளைக்கு நரசிங்க சதுர்தசி, எல்லாருக்கும் நரசிங்க சதுர்தசி வாழ்த்துக்கள். நல்லபடியா எல்லாம் செய்யறதுக்கு நம்ம பார்க்கலாம். அவர் இன்னைக்கு வந்து எண்ணெயில வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க நரசிங்கருக்கு. எத்தனையோ விதமான மூலிகை எண்ணெய்கள்ல வந்து இப்போ அபிஷேகம் நடக்கும் நரசிங்கருக்கு. உங்க எல்லாருக்குமாக நான் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி மாதாஜி. பக்தி பெறுவதற்கு. அதனால நீங்க பிரார்த்தனை செய்யும்போது என்ன வேணுமோ பார்த்து கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க யாரெல்லாம் என்னோட தொடர்புல எனக்கு தெரிந்தோ தெரியாம நீங்க தொடர்புல வந்துட்டீங்க, நான் எல்லாருக்காகவும் தினமும் பிரார்த்தனை செய்வேன் உங்க எல்லாருக்கும். ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பராசக்தி மாதாஜி. சந்திரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி ரொம்ப குரு மகாராஜ் லீலைகளை வந்து ரொம்ப அனுபவிச்சு சொன்னீங்க. எங்களையும் இவ்வளவு நேரம் குரு மகாராஜோட எங்களை இருக்க வச்ச மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்க மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு மனசு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. எங்களுக்கு அந்த அந்த ஒரு அருகதையே இல்ல. குரு மகாராஜ பக்கத்துல இருந்து பார்க்க கூட எங்களால முடியல. இருந்தாலும் இந்த நீங்க சொன்ன ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப முடிய குரு மகாராஜோடய நாங்க இருந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுத்தீங்க. இருக்காரு மாதாஜி, நம்மளோட தானே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவர் இருக்க போய் தான் நீங்க அதை உணர்றீங்க மாதாஜி. அவர் இல்லாத, ஏன்னா அவருடைய உபதேசங்களிலும் அவருடைய இதுலயும் அவர் இருக்கார். அவர் இல்லாம எங்க போயிட்டார் மாதாஜி, நம்மளோட தான் இருக்கார்.
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாதாஜி. ஹரே ரொம்ப ரொம்ப கிருஷ்ணன். நன்றி. சந்திரா மாதாஜி. சந்திர மாதாஜி அட்மிட் பண்ணி. மாதாஜி நாளைக்கு நரசிம்மர் இது எப்படி பண்ணணும் மாதாஜி பூஜை பண்றது? நரசிங்கர் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சந்தியில தான் வந்து சாயந்தர சந்தியில தான் வந்து அவர் உற்பத்தமானார், அவதரித்தார். அதனால சில பிரபுபாதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து முழு தினமும் வந்து பகவான் தியானத்துல இருந்து சாயந்தரம் தான், அது கூட அனுகல்ப பிரசாதம், ஏகாதசி பிரசாதம் தான் வந்து அந்த முடிந்துட்டு அப்புறமா நாம வந்து அவர் அவதரித்த சமயத்துக்கு அப்புறமா நாம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவானுடைய பகவத் தியானத்துல இருந்தாவே வந்து நரசிம்ம அவதாரம் வந்து இருக்கிறதுலே உன்னதமான ஒரு அவதாரம். அவர் வந்து பகவான் வந்து கூப்பிட்டா நம்ம பக்கத்துல தான் இருப்பார். அதனால பகவானுக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதெல்லாம் மெயினா வந்து பானகம் அதெல்லாம் பண்ணி பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவோம். பகவானுக்கு என்னென்ன உங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி பகவான் வந்து நாம வந்து பிரார்த்தித்து நாம வந்து அனுஷ்டிக்கிறது. ரொம்ப நன்றி மாதாஜி. மாதாஜி, அந்த பானகம் எப்படி செய்வாங்க? மறந்துட்டேன், ஒரு வருஷம் மறந்துடுறது. பானகம் ஒரு தமிழ்நாடுல வந்து புளி தனி, சுக்குப்பொடி, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து புளி தனி, சுக்குப்பொடி, அதுக்கப்புறம் வெல்லம், இதெல்லாம் சேர்த்து பானகம் பண்ணுவாங்க. செஞ்சிருக்கேன் இந்த வருஷம். தமிழ்நாட்டிலேயே வந்து ஆந்திரால பாத்தீங்கன்னா அவங்க வந்து புளி தண்ணிக்கு பதிலா எலுமிச்சத்தை பிழிஞ்சு போட்டு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலையும் எலுமிச்சம்பழம் தான் மாதாஜி யூஸ் பண்றாங்க. புளி சேர்க்க மாட்டோம் மாதாஜி பானகத்துல. புளி தண்ணி சேர்க்கிறவங்க சேர்ப்பாங்க. எங்க ஏரியால ஃபுல்லா புளி யூஸ் பண்ணுவாங்க. இஞ்சி, எலுமிச்சம்பழம், வெல்லம் இதெல்லாம் தான் போடுறாங்க. எலுமிச்சப்பழம் சிலர் வந்து எலுமிச்சப்பழம் போடுவாங்க. அதான் நீங்க இடத்துக்கு ஏற்ப, நீங்க எந்த இடத்துக்கு இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ப, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அது ஆரோக்கியத்துக்கு கூட இந்த சமயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் மலேசியால இருந்து பேசுறேன் மாதாஜி. என் பேர் கிருஷ்ணவேணி மாதாஜி. இப்ப பானகம் செய்யணும்னு சொன்னீங்களா, அப்ப அது வந்து காலையில அது தயார் பண்ணலாமா இல்ல சாயங்காலம் தயார் பண்ணலாம்? காலையில தயார் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா அவனுக்கு மாதாஜி. நைவேத்தியம் பண்ற சமயத்துல எல்லாம் நம்ம நைவேத்தியம் பண்ணதானே பண்ணுவோம். அதை நம்ம நிறுத்தி நாம சாப்பிட மாட்டோம். சாயந்தரம் அந்த அவதரித்த நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். சந்தி நேரத்துக்கு அப்புறமா, சாயங்காலம் சந்திக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். பாராயண சமயம் வந்து அதுதான். இந்த வகுப்பை எடுப்பதற்கு எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விசேஸ்வரி மாதாஜிக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வாஞ்ச கல்ப தர்வியாச கிருபா சிந்து பேச்சப்பட்ட நாம் பாப்னி நன்றி மாதாஜி.